ஹாய் ஹலோ கேனீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 13K ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் இது, ப்ளஸ் சண்டே ஸ்பெஷலும் கூட. ஸோ ஹாப்பி 13K ஸ்பெஷல் தான் காய்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் த டைட்டில் இஸ் போடா போடி dare to love the professor but accidentally. அது நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டோரிக்குள்ளே பார்த்தா தான் தெரியும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனலில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடிதடியாக இருக்கிற மாதிரி நான் வச்சதே இல்லைடா. செம்ம ரிவெஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் ஹேட் டு லவ் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நீங்கள் காலேஜில் அப்படியே ரொம்ப கெத்தாக அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு, லைக் ரவுடின்னு சொல்லிக்கலாம், இந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருந்துட்டுருப்பீங்க. ஒரு ஜூனியர் பசங்களை கூட விட்டுறதில்ல, லைக் எல்லாருமே ப்ராங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. உங்களுக்கு படிப்பு சுத்தமாக வராது, பட் ஸ்டில் ஆனால் இந்த மாதிரி சண்டை போடுறது அதெல்லாம் அந்த மாதிரி இருப்பீங்க எஜமானி. எங்கே அப்படியே நம்ம ஜங்குகாவை பார்க்கலாம். ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் தான், ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு லெக்சர் எடுத்தது கிடையாது. ஸோ எப்படிப்பட்ட பையனா, அவ்வளோவா யார்ட்டையும் பேச மாட்டார், லைட்டாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ஷன் கூட வச்சுக்கலாம். பட் எப்படி சொல்கிறதுனா, வேண்டாத விஷயத்தில் நிறையா மூக்கு நுழைக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி அடிதடி, ஹேட் டு லவ், தென் வந்து எப்படி ஒரு வாக்குவாதம்லாம் கழித்து உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே வா, இங்கே வா, இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் பையன் வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ அந்த பையனை வந்து நீங்கள் ரேக் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. அந்த பையன் சாரி சிஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் மட்டும் அவனை வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ ப்ரொஃபஸர் வராது. வையன் அதெல்லாம் சொல்கிறது, காலேஜில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாண்டி யாரும் பிடிச்சா. இப்போ என்ன தான் சார் உங்கள் பிரச்சனை? இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத. நீ ஃபைனல் இயர் போயிட்ட, முதல்ல படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு. எத்தனை அரியர் இருக்குன்னு தெரியும்ல. ஐயோ ஆரம்பிச்சிட்டாண்டி. இந்த பாரு பையன், உங்கள் அப்பா பிரின்ஸிபல் அப்படிங்கிறதால நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காது. ஓகே, உனக்கு ஏறக்குறைய 10 அரியர் இருக்குது. உங்கள் கிளாஸில் பசங்க கூட அவ்வளோ அரியர் இல்லை. சார் எனக்கு தெரியும் சார், நான் கிளியர் பண்ணி காட்டுறேன். அதை விட்டு சும்மா அட்வைஸ் பண்ணிட்டுருக்காதே, நான் பார்த்துக்குறேன். இப்போ அவர் ஏதோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் போயிட்டாரு. இங்கே ஏன் கூட தான் சுற்றுறீங்க, நீங்களும் எப்படி பாஸ் ஆகிடுறீங்க? எனக்கு மட்டும் வச்சா எரிச்சலாக வருது, 10 அரியர் வேறு. ஒன்றும் இல்லை மச்சி, படிக்கலாம் படிக்காத, ஜஸ்ட் நாங்கள் 2 கொஷின் தான் படிப்போம். அவன் என்ன கேள்வி கேட்குறது, நாங்கள் சொல்கிறது தான் பதில். அதுக்கப்புறம் அந்த 2 கொஷினும் செப்ரேட் பண்ணி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி மற்ற எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடுவோம். அப்படியே பேஜை நல்லா பெருசாக எழுதி ஏறக்குறைய ஒரு பேஜுக்கு 1 மார்க்குனாலும் ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு மார்க் போட்டால் 30 மார்க்கு பாஸு. அப்படி தாண்டி 30 மார்க்குக்கு எழுதுறது 30 பேஜில். கையெல்லாம் வலிக்குமே, என்ன பண்ணுறது? இல்லைனா அரியர் ஏறிகிட்டே இருக்கும்ல, அதான்டி. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு இருக்கீங்க. சரி கிளாஸ்க்கு போகலாம், அதுக்கப்புறம் திருப்பி அவனே வந்து வலுன்னு போடுவான். ஸோ போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு திருப்பி ஒரு ஜூனியர் பார்க்குறாங்க. அவனையும் பார்த்து ரேக் பண்ணிருக்கீங்க. இன்னொன்று ஸ்டாஃப் பார்க்கறதுக்கு கடன்னு ஓடி போயிட்டு உங்களோட கிளாஸ் ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ ஃபைனல் செமஸ்டர் இந்த ஸ்டாஃப் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் இருக்கும். ஏறக்குறைய 6 மந்த் இவரது கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க ஸ்டாஃப் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டாஃப் வராங்க. உங்களுக்கு அவங்க சொன்னது, அந்த பழைய ஸ்டாஃப் சொன்னது எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்க ரோ ஒரு பொண்ணு இருக்கா.
ஸோ அந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு என்ன கிழவிடி இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு. அங்கே பார்த்தா வர்றது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜேகே தான். ஸோ ரொம்ப டெரர் மூஞ்சி மாதிரி வந்துட்டுருக்காரு, இப்படி இருந்தது நான் குரங்கு மாதிரி. நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தலைவலியாக இருக்குது. ஐயோ, இந்த படிப்பெல்லாம் பார்த்தா பற்றிக்கிட்டு வர யாரே கண்டுபிடிச்சா அதெல்லாம்? நம்ம வேலை பார்க்குறதுக்கும் இந்த படிப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சே, ஏதோ எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் ஒரு வழியாக சொல்லி முடிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கேம் விளாட்லாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டாஃப் யாருமே இல்லை, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. லைக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ரோவில் ஃபஸ்ட்டு கார்னரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ என்னென்னா மிடில் ஒரு பெண்ணை வச்சுருக்கீங்க, அதை அப்படியே சுற்றி விட்டுறீங்க. அவங்க யாரை வந்து பாயிண்ட் பண்ணுதோ அவங்கள வந்து டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து எல்லாமே ஷாக்கு, டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா போதும், நீங்கள் வந்து டேட்டில் வந்து அதாவது அந்த கேமில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா பையன் வர வரைக்கும் டாஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் சுத்த போங்குப்பா இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் தான் வந்து அந்த பெண்ணை வந்து அப்படியே சுருட்டி விட்டுறீங்க. ஸோ அதை சுருட்டி விட்டதும் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள கேர்ளுக்கு வந்திருக்கும், அதனால் அது கிடையாது. ஸோ இப்போ வேறு ஒரு பொண்ணு வந்து போட்டிருப்பா, அவளுக்கு ஏதோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஒரு பையன் இருக்கான் போல், அந்த பையனை வந்து அந்த பெண்ணை வந்து காமிச்சிருந்துருக்கும். மச்சான் ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பெண் சுற்றுறது எல்லாமே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி சுற்றுறீங்க, இந்த தடவையும் வேறு ஒரு கேர்ளுக்கு வந்திருக்கு. இதை பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு 3 தடவை தான் சான்ஸு, 3 தடவையுமே கேர்ள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ண தேவையில்ல, அந்த டேர் கிடையாது அவங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது. நீ தானே சொன்ன பாய் வர வரைக்கும் சுற்றணுன்னு, அதான் 3 தடவை வரைக்கும் இருக்குல்ல, லாஸ்ட் சான்ஸ் தான், அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னொன்று ஒரு கடைசியாக உங்கள் ரோலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு கடைசியாக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வரல, மற்ற எல்லாருக்குமே ஆள் இப்போ வந்திருக்கும். ஸோ ஃபைனலி இப்போது தேர்ட் சான்ஸ், த லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வருது. நீங்கள் அப்படியே அந்த பெண்ணை சுற்றி விடுறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸில் இந்த இது இருக்குல்ல, லைக் விண்டோஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் இப்படியே சுற்றிட்டு அப்படியே சுற்றிட்டே இப்படியே ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்ணுற மாதிரி போகுது. யாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே அது வந்து அந்த குறியை வந்து அப்படியே லைட்டாக நவுத்திக்கிட்டே வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு வெளியில் ஜங்குகா நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நடந்து வந்துட்டு இந்த டோர் கிட்டக்க வந்துட்டார், நாக் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாரு. ஸோ அந்த பெண் அந்த இடத்துல அவர் அந்த நாக் பண்ணுறாருல, ஸோ ஜன்னல்லேருந்து அப்படியே அவரே பின் பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ கதவு கிட்டே நிற்கிறாரு. அது வரைக்கும் அது நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த பெண். ஃபஸ்ட்டு பென்சில் யாரோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மச்சி, விண்டோ சைட்லேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த மனுஷன் எந்த சைடில் வந்தாரோ அதே சைடில் தான் அந்த பெண்ணை வந்து பின் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, நானுமே நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காளுங்க. ஒழுங்காக அதை பாரு, அது யாரை பின் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்குன்னு அப்படின்னு நீங்கள் லைட்டாக கீழே குனிஞ்சு ஒரு கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று ஒரு கண்ணால் பார்க்குறீங்க. இங்கே ஜங்குகா ஏதோ ஒன்றத்தை மிஸ் பண்ணியிருப்பார் போல், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கதவை நாக் பண்ணிட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறவரே பார்க்குறீங்க. இவரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேர் இஸ் அ டேர். எங்கள் எல்லாருக்கும் ஆள் கிடச்சிச்சு, இன்னும் ஒருத்தி தான், அந்த பொண்ணுக்கும் இப்போ ஃபைனலி ஆள் கிடச்சிருந்துருக்கும். ஸோ என்ன டேர்னா வித்தின் 3 மந்தில் அவங்க வந்து லவ் வந்து ஓகே பண்ணியிருந்துருக்கணும். சப்போஸ் செய்யலைன்னா அவங்க அவுட்டு. யாரை செஞ்சுட்டாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். ஸோ அதுதான் டேர் ஆக்சுவலாக. ஸோ சாதாரணமெல்லாம் இவ்வளோ கேட்க மாட்டாளுக்கு, லைக் பெருசாக தான் பிரம்மாண்டமாக தான் கேட்பாளுங்க. நீங்கள் கொஞ்சம் வசதி, உங்கள் அப்பா தான் பிரின்சிபல் நான் சொல்லிட்டேனே,
ஸோ இது வரைக்கும் நீங்கள் டேரில் தோற்றது கிடையாது, ஒரு டேரில் தான் தோற்றுருக்கீங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூட்டியவே கெட்டாளுங்க. ஸோ அடுத்தது அவங்களோட எய்ம் வந்து உங்களோட காரு தான். நீங்களுமே டேரில் தோற்றுட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலுமே அதை கண்மூடித்தனமாக கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு உண்டு. இப்போ வேற உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, ஐயோயோ நான் கஷ்டப்பட்டு அது ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினேனே, இவளுக்கு ஆட்டையை போட்டுருவாளுகளோன்ற ஒரு பயம். அதனாலேயே அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ த கிரேசி லவ் ஸ்டார்ட்ஸ் ஹியர். இங்கே உங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸை வச்சு லைக் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டீங்க. அவரோடது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஓடி திரிஞ்சு அலைஞ்சு மேய்ஞ்சி அந்த மாதிரி லைக் ஃபாலோலாம் பண்ணி பல நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ அவரோட வீடு, அவரோட பைக்கு, காரு, அவங்க வீட்டில் எத்தனை பேர், இவர் என்ன கேரக்டரு, லைக் லிட்ரலி A to Z உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலி த 10th டே இங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ரோச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க, பேசலாம் ஆரம்பிச்சிட்டாளுங்க. உங்களுக்கு தான் நீங்கள் இன்னும் கூட ஆரம்பிக்கலையோன்னு தோணிகிட்ருக்கு. இப்போது உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு பயம் வருது. ஏன்னா அவர் வந்து உங்களோட ப்ரொஃபஸர். ஸோ யாராவது ஏதாவது நடிச்சுப்பாங்களோ லைக் அந்த மாதிரி உங்களுக்கு திங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு அதாவது ஈவினிங் போல் அவரை எல்லா ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காரு பைக்கில். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க பைக்கில். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்களும் அப்படியே ஒரு 50-60 ஃபீட் தள்ளி நிப்பாட்டியிருப்பீங்க. ஒன்னதா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே இப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஒன்னத்தான் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க ஸ்கூட்டியில். இப்போ வந்து நின்று இருப்பீங்க. என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா? இல்லை நீ ஃபைனல் இயர் தானே? ஆமாம். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? என்ன அது பழக்கலாம்? போ, இதான் கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கக்கூடாது. பார்ப்பீங்க சார்? ஆமாம், அடிக்கடி பார்ப்பீங்க சார். எதுக்கு? அப்போ எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணுற? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதான் ஃபாலோ பண்ணுறேன். ஐ லவ் யூ சார். அவர் அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. பப்ளிக் பிளேஸாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்டாக போயிட்டா வாய் அடக்கி பேசு. போ. போகிறேன். போ. நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியை திருப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரின்ஸிபலோட பொண்ணு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். உங்கள் பேர் கூட அவருக்கு சரியான நினைவில்லை. எவ்வளோ தைரியம் பார்த்தியா? படிக்கிற வயசில் எப்படி திமிர பிடிச்சாலே இது பாரு. இதெல்லாம் எங்கே போய் உருப்பட போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கடுப்பாயிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருந்திருப்பார். உள்ளே போகும்போது கூட அந்த மனுஷன் வந்து லைக் புலம்பிக்கிட்டே தான் உள்ளே போயிட்டு இருந்திருப்பார். அவங்க அம்மா, என்னடா ஆச்சு, ஏன்டா புலம்புற? நீ வேறம்மா, ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன? அதான் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு எனக்கு லவ் பண்ணுதான், அதான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்ருக்கேன். ஓ, அந்த பொண்ணு பேர் வையனா? அவர் அப்படி அவர் பேர் வையனா என்ன? உனக்கு எப்படிம்மா தெரியும்? அவள் உன்னை இப்போ தான் அப்ரோச் பண்ணுறான். என்னெல்லாம் எப்பயோ பண்ணிட்டா. என்ன அவள் இதோட 4வது தடவை பார்க்குறாடா. என்னம்மா சொல்கிற? என்ன பார்க்க இரு, இந்த மாதிரி இருப்பாளா அப்படின்னு ஃபோட்டோ வேற காட்டுறாங்க. இவ்வளோ இதாம்மா? என்னம்மா நினச்சிட்ருக்கேன்? ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? உனக்கு தெரியும்ல நான் நினச்சேன். என்கிட்ட சொல்லும்போது தடவை எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், 2வது தடவை அவர்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னான், 3வது தடவை நான் காதலிக்கிறேன்ல சொன்னான். ஆனால் 4வது தடவை நீங்கள் கேட்காதீங்க, அவரே கேட்கட்டும் அத்தைன்னுலாம் சொன்னான். அத்தைன்னு சொன்னாவ அப்படிங்கிறாரு. ஆமாண்டா. அப்புறம் லவ்வு
மண்ணாங்கட்டி லவ் தயவு செஞ்சு கடுப்பேத்தாதம்மா. எரிச்சலாக வருது. பார்க்க அழகாக தானடா இருக்கா. அம்மா அவள் ஸ்டூடெண்ட்மா, இந்த மாதிரி நீ நினச்சிட்டு இருக்க? அவள் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கானா? உனக்கு எங்கம்மா போகுது புத்தி? காலத்தில் கல்யாணம் பண்ண வந்தால் நானும் பார்க்குறேன். எங்கே நீ பண்ணுற? அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், செஞ்சு விடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காண்டில் அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குகோட அம்மா, இவளுக்கு என்னதான் குறைச்ச முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய பார்த்து திட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க மட்டும். இப்போது நீங்கள் அப்படியே பொறுமையாக காம்பவுண்ட் சவுத்தில் ஏறி குதித்து அப்படியே கதவை நாக் பண்ணுறீங்க. இங்கே ஓப்பன் பண்ணுறது ஜங்குகோட அம்மா தான். உள்ளவா 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 அப்படிங்கிறாங்க. நீங்களுமே உள்ளே போயின்ட்டுருப்பீங்க. அத்தை நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலில் விழுறீங்க. நல்லா இருமா. அம்மா இப்போ தான் நீ அவனை அப்ரோச் பண்ணியா என்ன? என்கிட்ட எதுக்கு போய் சொன்னேன் லவ் பண்ணுறோங்களா? பண்ணுவோம் தான், ஆசையாக தான் இருக்குது. பண்ணுறத தான் முன்னாடியே சொல்லி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என் பிள்ளைய? ரொம்ப ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவரை. அவர் தான் ஒழுங்காக மட்டும் கொடுக்க மாட்டுறாரு. ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களேன். அந்த நாள் எங்கே என் பேச்சை கேட்குது? அதெல்லாம் கேட்காது. இப்போ அவரை டக்குன்னு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டு இருக்காரு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஐயோ ஒழிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. குடுன்னு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒழிஞ்சுப்பீங்க. அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் ஒழிஞ்சிருப்பீங்க. என்னடா யார்கிட்டையும் நீ பேசின மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சே. ஃபோனில் பேசிகிட்டு இருந்த, நீ சொல்லி யார் என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, பசிக்குது, ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துருவாம்மா, எனக்கு ஜூஸ் ஏதாவது அப்படிங்கிறாரு. சரி நீ மேலே போய் ரெஸ்ட் எடு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகேம்மா. அந்த மனுஷன் மேலே போயிட்டாரு. எங்கே அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டு, அத்தை நீ போய் கொண்டு போய் கொடுக்குறியா? அடுத்து நீங்கள் வண்டே ஆடுறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஜூஸ் அவங்க போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே குடுன்னு அந்த ட்ரேயில் எடுத்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஸ்டெப்ஸ் ஏறிட்டு நாக் பண்ணுறீங்க. வாமா இதில் என்னம்மா நாக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ட்ரேயில் வந்து அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அங்கே வச்சிருமா அப்படியே அந்த வைக்கிற சத்தம் இருக்குது. என்ன அம்மா ஒன்றுமே பேச மாட்டுது அப்படி சொல்ல அந்த மனுஷன் டக்குன்னு திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் தான். எப்படி நீ என் வீட்டுக்கு வந்த? யாரும் முதல்ல உன்னை உள்ளே விட்டது? அடுத்ததான் அவங்க விட்டாங்கன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? அது நல்லா தானே இருக்குது. நீங்கள் யார் என் ரூமுக்கு வர சொன்னது? நீங்கள் தான் வாங்கன்னு சொன்னீங்க. அம்மானு நினச்சி நான் கூப்பிட்டேன், உனக்கு அறிவில்லை? இல்லையே. இது பார், ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, ஒழுங்கு மரியாதை கிளம்பு. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. முதல்ல அந்த ஜூஸை மயிரை எடுத்துகிட்டு போ. வேணாம்மா எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேயில் உள்ள அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு, இது உங்கள் கப்பு தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அது அவரோட கப்பு. அதை வையன் கீழே முடிச்சுட்டு நல்லா சிப் பண்ணி குடிச்சிட்டிங்க. இங்கே ஜங்குக்கு ஷோ கடவுளி அப்படின்னு அந்த மனுஷன் சரி டென்ஷன் ஆகிட்டாரு. இப்போது நீங்கள் குடிச்ச அடுத்த செகண்ட் வெடுக்குன்னு அந்த அந்த கப்பை வாங்கி அப்படியே டபக்குன்னு கீழே போட்டு உடைச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. எதுக்கு நீங்கள் அதை போட்டு உடைச்சிங்க? உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் நானே எடுத்துகிட்டு போயிருப்பேன்ல. ஏன் ஜங்குக்கு எப்படி பண்ணுறீங்க? பார் என்ன வெளியில் இருக்கும்போது வரைக்கும் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, இப்போ என்ன ஜங்குக்குன்னு கூப்பிட்ற? ஏன்னா நீங்கள் வெளியில் இருந்தீங்க, அப்போது சாருங்கிற மரியாதை கொடுத்து தானே ஆகணும். வீட்டுக்குள்ளே அப்படிலாம் நம்ம இருக்க முடியாதுல்ல ஜங்குக். வாயாடி கொஞ்சம் வாயை மூடுறியா, வாயை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுப்பாக்கிட்டு சொல்கிறாரு. சே போங்க ஜங்குக், எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே உள்ள அந்த கப்பெல்லாம் இருக்குல்ல, அதை உடஞ்சிச்சுல, அதை அப்படியே பொறுக்கிட்டு இருக்கீங்க. இது உனக்கு தேவையில்லாத கண்டுட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு தெரியும் யார் என்னென்ன பண்ணணும். முதல்ல என் ரூமை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கையை தரத்தன்னு முழிச்சு எடுத்து அப்படியே வெளில விட்டு எரிஞ்சிட்டாரு. முதல்ல என் வீட்டை விட்டு வெளில போ. யாரும் ஒன்று உள்ளே விட்டது? அப்படியே கையை தரத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு, டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. அம்மா நீ முதல்ல வாயை மூடுமா
அப்படியே ஹாலில் தாண்டி அப்படியே வெளியில் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நீ ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடுப்பில் டொம்முன்னு சொல்லிட்டு கதவை சத்துறாரு. நீங்கள் அப்படியே இவரை லவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தானோ? ஷோ ஃபஸ்ட்டு டேவே இவ்வளோ ராவாக போதே, இன்னும் என்னென்னலாம் செய்வானோ தெரியலையே, எப்படிடா உன்னை காதல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. லைக் லிட்ரலி உட்காந்துட்ருக்கீங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பல. கிவ் அப் பண்ணுற முடிவு உங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. இங்கே சும்மா அவங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும். அவங்க அம்மா வந்து தச்சையில் அப்படியே கேமரா ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்டெப்ஸில் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டைமாக பார்க்குறாங்க. மணி ஏறிக்குறைய 6:30 அந்த மாதிரி இருக்கும். அவர் உங்களை வெளில தள்ளும் போது ஒரு சம்திங் ஒரு 5:30 அந்த மாதிரி ரேஞ்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெளியிலே உட்காந்துருக்கீங்க போல். டப்புன்னு அவங்க அம்மா ஜங்குக்கோட அம்மா கதை ஓப்பன் பண்ணிட்டு, ஹே என்னம்மா பொண்ணு, என்னம்மா இங்கே உட்காந்துருக்க, வீட்டுக்கு போகலையா? என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? அவன் கொஞ்சம் முரடை தான், அதுக்குன்னு ஏம்மா இப்படிலாம் இருக்க? நீ முதல்ல வீட்டுக்கு போ, சளி பிடிச்சிக்க போதும், பனி பெய்யுது பாரு போ. பாருமா அடம்பிடிக்காத, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சதுன்னா ஃபீவர் வந்துடும். இந்த கால கிளைமேட்லாம் வேறு நல்லா இல்லை. வா வா போ, வீட்டுக்கு போ, கிளம்பு அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குகா ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டுருக்காரு. கதவை ஓப்பன் பண்ணிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கதவுக்கு வராரு. பார்த்தா நீங்கள் அப்படியே வாசலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இது பாருடா, இந்த பொண்ணு நவுந்து போக மாட்டுதுடா, அப்படியே உட்காந்துருக்காடா. அப்படியே அவர் வந்து நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. உங்கள் மேலே இப்போ கடுப்பு வெறி அந்த மாதிரி கடுப்பாகுது அவருக்கு. என்ன இல்லை என்ன தான் நீ பிளான் பண்ணுற, எனக்கு புரியலையே. என்ன நினச்சிட்ருக்க? இது என்னது ப்ராங்கா இல்லை கேமா? பார், நீ எவ்வளோ தான் தலைகீழ நின்னாலும் என் மனசு கொஞ்சம் கூட மாறாது. அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வாய்ப்பே கிடையாது. நீ எவ்வளோ இங்கே வெயிட் பண்ணாலும் உன் டைம் தான் வேஸ்ட். ஏதாவது பண்ண அம்மா வாம்மா உள்ளே போம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கத்துறதை தாண்டி அப்படியே உங்களை இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு. இப்போது நீங்களுமே வெட்டு கொடுக்குறதாவே கிடையாது. லைக் அதே வீட்டு வாசலில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ அந்த சிசிடிவி கேமராவில் சும்மா தற்செயலேருந்து மனுஷன் பார்க்குறாரு. மணி 10. அதே இடத்துல இப்படி குத்து வச்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க. அவருக்கு யாரா இவ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, என்ன தான் உன் பிரச்சனை, வீட்டுக்கு போக முடியாதா என்ன? இந்த பார் எழுந்திரி, நல்லா போ. சரி என்ன பண்ண போவ? ஐ லவ் யூ சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு உன் மேலே இப்போ லவ் வரல. இந்த மாதிரி பண்ணிட்டீன்னா நான் ஒரு கட்டாயத்தில் உனக்கு காதல் பண்ணிடுவேன்னு நீ நினைக்கிறியா? பார், முதல்ல உன் எண்ணத்தை மாற்றி ஒழி. போ, உன் வீட்டுக்கு போ. உங்கள் அப்பா நம்பர் சொல்லு, நான் டயல் பண்ணுறேன். உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அம்மா அப்பாலாம் தேட மாட்டாங்க? என்ன பிள்ளையை பெற்று வச்சுருக்காங்க? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, பொண்ணு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்ட்டில் ஒரு கால் கூட உங்கள் வீட்டில் பண்ணவே இல்லை. நீங்கள் டக்குன்னு டிஸ்பிளே எடுத்து காட்டுறீங்க. ஏறக்குறைய 30 மிஸ்டு கால்ஸ் கிட்டே இருக்குது. அவர் அப்படியே பார்க்குறாரு. யார் அதெல்லாம்? என் பேரண்ட்ஸ் தான். அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? பேசுனா எங்கே இருக்கன்னு கேட்பாங்க, லொக்கேஷன் தெரியும், அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா என்ன, கிளம்பி போ. அப்புறம் பின்னாடி பிரச்சனை உங்களுக்கு தான். என்ன பிரச்சனை? வா, நானே உங்கள் வீட்டில் விட்டு ஒழிகிறேன். நிஜமா? சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே வண்டியில் ஏறிட்டு டக்குன்னு ஒரு பலகையை தூக்கி நடுவில் வைக்கிறாரு. உங்களோட பாடி வந்து அவர் மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் படாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக உங்ககிட்ட டைரக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சு
அப்படியே உங்கள் வீட்டுக்குமே அழைச்சிட்டு போயிருந்துருப்பாரு. வீடு பார்த்தது நல்லா செம்ம பெருசு, பங்களா மாதிரி கிடக்கு. இதுதான் எங்கள் வீடு, நீங்கள் கிட்டக்கெல்லாம் வர வேண்டாம், கண்டுபிடிச்சிருவாங்க, நான் பார்த்து போய்க்கிறேன், பாய். அவர் அப்படியே அந்த பலகையை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அவர் மட்டும் சல்லுன்னு போயிருப்பார். நீங்கள் அப்படியே எப்படி நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணலானாலும் நீ இந்த அளவு மனசு இறங்குனது எனக்கு பெரிய விக்ட்ரி தான். யாரை நினச்ச வையனா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் காய்ச்சல் பிடிச்சுன்னு கத்துறாங்க, 10 மணி ஆகுது, எங்கே பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன போயிட்டு இருந்தேன்னு. நீங்கள் எதுவுமே காதலே வாங்கலை, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. இவளுக்கு நீங்கள் கொடுக்குற செல்லம் தாங்க இந்த அளவு அந்த மாடு மாதிரி நிற்கிறா. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வர போது பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் வல்லுன்னு பிடிச்சி பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் டைரெக்டாக அப்படியே நல்லா ஒரு வெட்டிட்டு சாப்பாடை கரெக்டாக உங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் முதுவை போட்டு பரட்டுறீங்க. அவ்வளோ வலிக்குது முதுகு, ஏன்னா லிட்ரலி எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டுருப்பீங்க வலிக்குள்ளே முதுகு. ஸோ அப்படியே படுத்து அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க டயரில். ஸோ இந்த நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போயிட்டீங்க. இங்கே அவருமே வந்திருப்பார் காலேஜுக்கு. அவரோட அந்த இடத்துல பிளேஸில் உட்காரும் போது அன்யூஷுவலான ஒரு திங் பார்க்குறாரு. அது வேறு எதுவும் கிடையாது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்குறாரு. அதில் ஏதோ ஒரு கோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கு. ஸோ ஏதோ ரேண்டமாக ஏதோ சம்திங் எழுதியிருக்கு. அதை டக்குன்னு அது அப்படியே அந்த பேப்பரை எடுத்து அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் எல்லா கலரில் உள்ள ஃப்ளவர்ஸுமே நான் பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஆனால் என் கண்ணுக்கு தென்படாத கலர் பிளாக் கலரில் பூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சமீப காலமாக தான் பிளாக் கலர் பூ இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அது வேறு எதுவும் இல்லை, உங்களோட கண்ணோட கருவிழி தான் ஜங்குக். ஐ லவ் யூ, பை YN அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் அதை படித்ததும் ஹார்ட் ஒரு நிமிஷம் ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த டேகை டக்குன்னு அப்படியே அந்த அவரோட டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்குள்ளே வச்சுட்டாரு. என்னது இது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த வரிகளில் வந்து அந்த மனுஷன் மெஸ்மரைஸ் ஆகிட்டாரு. எப்படியோ அப்புறம் இப்படி ஒரு கவிதையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மனுஷன் ஃபால்லாம் ஆகலை, ஜஸ்ட் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனார், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் அவரே உங்கள் கிளாஸ் தான் இருக்கும். பொறுமையாக உங்கள் கிளாஸ்க்கு தான் போகிறாரு. ஸோ நீங்கள் அங்கே ஆக்சுவலாக உட்காந்துட்டு அப்படியே டிப்டாப்பாக உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே அவர் உங்களை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. கிளாஸஸ் ஃபுல்லாக நடக்குது. ஸோ இங்கே நீங்கள் அவர் பாப்பாருன்னு சொல்லிவிட்டு லைக் வச்ச கண்ணு வாங்காமல் ஒருத்தவங்களை பார்ப்போம்ல, அது அவங்களுக்கே தெரியும் நம்மள ஒருத்தவங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை வேணும்னே அவர் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்திருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் ஃபுல்லாகவே நடத்தியிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் முடியும் போது YN கம் டு மை கேப் அப்படிங்கிறாரு. ஒர்க் அவுட் ஆகுது ரோஸை ஒர்க் அவுட் ஆகுதுரா சாமி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு நீங்கள் போகிறீங்க. நான் உஷார் பண்ணி காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்க. அவர்கிட்ட அவ்வளோ அப்பாவே அம்மாஞ்சியாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அவர் உட்காந்துட்டாரு, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. லைக் இந்த மாதிரி ஒரு பிறவி நிற்கிற மாதிரி கண்டுக்கவே இல்லை. ஒரு 15 minutes லேட்டர், இந்த ரோஸ் நீயா வச்சா? ஆமாம் சார், நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எதுக்கு எனக்கு வச்ச? பிகாஸ் ஐ லவ் யூ. இது காலேஜாக இருந்தாலும் என்ன லவ் மாறாதில்ல. ஐ லவ் யூ சார். அது இருக்கட்டும், என்ன இந்த டேகு அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு அதை வெளியில் எடுத்து அப்படியே உங்கள் முன்னாடி நீட்டுறாரு. நல்லா இருக்கா? நானே கஷ்டப்பட்டு சிந்திச்சு எழுதுனேன் சார். மண்ணாங்கட்டி மாதிரி இருக்குது, போய் குப்பையில் போடுவோம் கவிதை. கன்றாவியாக இருக்குது. இந்த நாட்டத்தை படிப்பில் காட்டு. 10 அரியர் இருக்குல்ல உனக்கு, முதல்ல அதை கிளியர் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பாரு அப்படிங்கிறாரு. சார் ஒரு பெட்டு வச்சுக்கலாமா? என்ன பெட்டு?
இந்த 10 அரியரை நான் கிளியர் பண்ணிட்டேன்னா என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அந்த மனுஷன் அப்படியே உங்களே ஆணை பார்க்குறாரு. 1 2 அரியர் இல்லை, 10 அரியர் தெரியும்ல. அதே தான் சார் நானும் சொல்கிறேன். கரண்ட் செமஸ்டரையும் நான் சேர்த்து சொன்னேன்னா எனக்கு 15 பேப்பர் மொத்தம். அது எல்லாத்தையுமே ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீ அரியரை கிளியர் பண்ணுறதுக்கும் நான் என் லைஃப்பை பணைய வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? புல்ஷிட். எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நீ கிளியர் பண்ணாட்டி போ. அதுக்கு நான் எதுக்கு ஒன்று கர்மம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் சார் 10 அரியர் இருக்குது, முதல்ல அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பின் பாயிண்ட் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கன்சர்ன் இருக்கிறதால தானே அதை பின் பாயிண்ட் பண்ணுறீங்க. ஹலோ, கன்சர்ன் கிடையாது, இது என்ன பாதிக்குங்கிறதால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நீ கிளம்பலாம். இந்த ரோஸை முதல்ல தூக்கிட்டு போ. அதையா சார், ஒன்ஸ் நான் கொடுத்தது ரோஸாக இருந்தாலும் சரி, இதயமாக இருந்தாலும் சரி, அதை ரிட்டன் பேக் நான் வாங்குறதா கிடையாது. நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ரொம்ப வாய் தான் அவளுக்கு. இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், எப்பயும் நான் இவளை தூக்கிட்டு போயிருந்துருக்கோம். அவர் அப்படியே உங்களே முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. சரி பஞ்சு ஒயன் வார் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் ஸ்போர்ட்ஸுமே விளையாடுவார். ஸோ அவருக்கு ஃப்ரீ பீரியடாக இருந்துச்சுன்னா அப்படியே சும்மா கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு வாலிபால் சம்திங் அதேமாரி பசங்களோடலாம் விளையாடுவார். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு இந்த நெட்டுக்கிட்ட அப்படியே ரசித்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காண்டில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பிடி சார் வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சார் என்ன சார், ஏதாவது பிரச்சனையா என்ன? நீங்கள் எப்பயுமே கோல் கரெக்டாக அடிச்சிடுவீங்க, இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு. மனசளவில் ஒரு மாதிரி எரிச்சல் கடுப்பெல்லாம் இருந்துச்சுன்னா வேறு எதுலேயும் நாட்ட போகாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலமையில தான் சார் நான் இருக்கேன். ஏன் சார், என்னாச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த குத்துக்கால மாதிரி அங்கே நிற்கிது பாருங்கள் உன்னை போஸ்ட்டுக்கிட்ட, அதுதான் சார் என் பிரச்சனையே. யார் வயனா? எதுக்கு நீங்கள் அவளை பார்த்து ஆங்குறீங்க? அதே நாய் தான். ஏன் அவள் என்ன சார் பண்ண அவங்கள? அவள் சாரெல்லாம் யாரையும் உரண்டு இழுக்க மாட்டாளே. அவளோட டார்கெட் எல்லாமே இந்த ஜூனியர் பையனை ட்ராக் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஓ அம்மனி, இது வேறு பண்ணுவாங்களா? ஆமாம் சார். என்ன பண்ணாவ? லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி உயிரை வாங்குறா சார். நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, கிளாஸ் எடுக்க முடியல, தொல்லையாக இருக்குது சார். எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கணும். இவளை எப்படி தள்ளுறதுனே எனக்கு தெரியுது சார். நல்லா மாட்டின மேக்னெட் மாதிரி நடுவில் ஒட்டிக்கிட்டு நிற்கிறான். சே அப்படிங்கிறாரு சார். நீங்கள் ஓகே தான் சார் சொல்லி ஆனால் ஒரு வழி இல்லை. நான் எதுக்கு ஓகே சொல்லணும்? எனக்கு விருப்பமே இல்லாத பொண்ணு நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? அவள் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை. ஆனால் இந்த அளவு அவள் சீரியஸாக ட்ரை பண்ணுறான்னா கண்டிப்பாக அவள் லவ் பண்ணுறாதான் நினைக்கிறேன். அதோட விஷயத்த யாருமே எதுவும் பண்ண முடியாது சார். ஏன்? நீங்களே சார் தானே, ஏன் உங்களால் கூட மாற்ற முடியாதா? எப்படி மாற்ற முடியும்? அவள் தான் பிரின்சிபல் பொண்ணாச்சு. நாங்கள் பேசுகிறதுல எடுபடுமா என்ன? அந்த மனுஷன் ஆனை பார்க்குறாரு. நான் பிரின்சிபல் பொண்ணா? ஆமாம், நம்ம பிரின்சிபலோட பொண்ணு தான் அவள். அதனால தான் ஒரு மாதிரி தண்ணி அடித்தோமோப்பா, ஜாலியாக இருக்குது அந்த பிள்ளை. ஐயோ, அது பிரின்சிபல் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஷாக்கு. ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஜங்குக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு பக்கத்தில் இது வாலிபால் வந்திருக்கும். டக்குன்னு சார் போடுங்க சார், கோல் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக ஃபோர்ஸ் அடித்து அப்படியே அடிக்கிறாரு பாருங்க. பார்த்தா அந்த போஸ்டர் பக்கத்தில் தான் கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் நின்றுருப்பீங்க. அவரை டார்கெட் பண்ணதே உங்களை தான்.
செம்ம அடி உங்களுக்கு. நல்லா எப்படி சொல்கிறதுன்னா கழுத்துக்கிட்ட சரி அடி. நீங்கள் அவனை திரும்பி இருந்திருப்பீங்க, ஃபேஸை திரும்பி இருப்பீங்க. ஏன்னா பால் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் திரும்பி இருந்திருப்பீங்க பாருங்கள். அப்படியே கழுத்தில் சரி அடி. அப்படியே இந்த கழுத்தை ஆடி அப்படியே ஒரு நிமிஷம் விழுந்தே போயிட்டீங்க நீங்கள். எல்லாம் அப்படியே அரண்டுட்டானுங்க. ஒயன் ஒயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. இங்கே அப்படியே அந்த பிடி சார் அரண்டு போயிட்டாரு. அவள் பிரின்சிபல் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜேகே அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இங்கே பார்க்கணுமே பிரின்சிபல் எவனுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு? யார் அதை அடித்தது? ஏன் அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறது தெரியாதா? யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பசங்க சைட்லேருந்து யாருன்னு சொல்லவே இல்லை. அதேமாரி பிடி சாரும் சார் தெரியல சார், யாரோ தெரியாமல் அடிச்சிருந்துருப்பானுங்க. யார் அது அடித்ததுன்னு தான் நான் கேட்குறேனே. யார் அது அடித்தது? யாருமே வாயே திறக்கவே இல்லை. டக்குனிங்க ஜங்குக்கா, நான் தான் சார் அடித்தேன். சார் நீங்கள் என்ன, நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு வாலிபால்லாம் விளாண்டுட்ருக்கீங்க? என் கால்கிட்ட வந்துச்சு, கோல் போடணுன்னு நினச்சேன். ஆனால் பக்கத்தில் உங்கள் பொண்ணை பார்க்கல, தெரியாமல் இடிச்சிருச்சு. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் கண்ணில் கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறேன்னா சாரியாக ஃபீல் பண்ணி கேட்ட மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போது சாருங்கிறதால வேறு எந்த இதுவும் சொல்லாமல் அந்த மனுஷன் அப்படியே விட்டுட்டார். இந்த பிரின்சிபலு வயன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கன்சர்ன்டாக இருக்குது. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க அமைதியாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜங்குகாவை பார்க்கவே இல்லை. இப்போது எல்லாருக்குமே இங்கே விஷயம்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சிச்சு ஜங்குகா தான் உங்களை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அவர் வேணுங்கன்னே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வெளியில் சொல்லவே கிடையாது. எல்லாம் வயன் விட்ரா பண்ணிவிடுவாயன், வேணாம் வயன், அவருக்கு உன் மேலே வெறுப்பு தான் இருக்குது வயன், வேண்டாம். அவர் இங்கே அடித்தவர் நாளை பின்ன உன்னை எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டாருனா வேணாம் வயன், வேண்டாமே ப்ளீஸ், இந்த டேர்லாம் வேண்டாம். நாங்கள் எதுவும் உங்ககிட்ட கேட்கவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கேம் வச்சதா இருக்க வேண்டாம், விட்டுறலாமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவங்க சொன்னதுக்கோ அவங்க என்ன கேட்டதுக்கோ அதுக்கு எதுக்குமே ரிப்ளையே கிடையாது. அமைதியாக படுத்திருப்பீங்க. அப்படியே நீங்கள் லைட்டாக தலை சாய்க்கிறீங்க. அப்படியே அப்படின்னு உங்களுக்கு வலிக்குது கழுத்துக்கிட்ட. அப்படியே கையை லைட்டாக அப்படியே வச்சுருக்கீங்க. அங்கே வந்து ஆயில்மெண்ட் போட்டு லைட்டாக இந்த இந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ ஸ்கேன்லாம் எடுத்ததெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து அடித்த ஃபோர்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால தான் ஒரு 2-3 டேஸில் அந்த வீக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே கிளாஸில் அப்படியே படுத்துருக்கீங்க. கடைசி அவர் அந்த மனுஷனோட அவர் தான் போல். அவர் வராரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே கீழே தான் பார்க்குறீங்க. அந்த மனுஷனோட மூஞ்சை கூட நீங்கள் பார்க்கவே கிடையாது. அவருமே ஒரு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளையை அடிச்சிருக்கோம், அதுக்கு வீங்கி போயிருக்கு, இப்போது கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் அதுக்கு டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக பாடம்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிருப்பார். நீங்கள் ஆனால் அவரை ஒரு துளி கூட பார்க்கவே கிடையாது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வெளியில் போகும்போது அப்பாடா இதுக்கு மேலே அவள் என் சைடு திரும்பி கூட பார்க்க மாட்டாள், எனக்கு அதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்காரு. ஸோ டேரெக்டாக இப்போ வீட்டுக்கே போயிருந்துருப்பார். பின்னாடி மிரர்லலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. லைக் அவள் வராளா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் வரல. ஸோ இங்கே வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஜங்குக்கோட அம்மா முறைச்சிக்கிட்டே அப்படியே ஜங்குக்காவை பார்த்துட்ருக்காங்க. அம்மா ஜோஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே முதுகில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா அப்படியே காண்டில் என்னடா பண்ணிட்டு வச்சுட்டு வந்திருக்க? என்ன நினச்சிட்ருக்கோம் உன் மனசில்? ஏண்டா அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கடுப்பேற்றுறாங்கிறதுக்காக வாலிபால் வச்சு அவளை அடிப்பியா? அதுக்கிட்டே வந்து ஒத்துக்கிட்டாளா? எங்கே அந்த சனியை அப்படிங்கிறாரு. அவள் எனக்கு ஃபோட்டோ தான் அனுப்புனா. அதே மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை? இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரியா கீழ்மட்டத்துக்கு போவ?
நான் இதை உன்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை ஜங்குக். ஆனால் அவனுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்க. ஒரு சாரி கேட்டி அந்த பொண்ணுக்கிட்ட. நான் எதுக்கு கேட்கணும்? என்னை டார்ச்சர் பண்ணதுக்கு அவளுக்கு இது வேணும் தான், அவளுக்கு அது டிசர்விங் தான். கொஞ்சம் நஞ்சமாக என்ன படுத்துறா, அவளை இன்னும் நல்லா வச்சு அடிச்சிருக்கணுமா? அவங்க அம்மா அரைஞ்சிட்டாங்க, செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க போல். என்ன தான் இருந்தாலும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அவர் தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு கில்ட்டே இல்லாமல் இருக்கிறதால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, என் வளர்ப்பை இப்படியா அப்படிங்கிற மாதிரி காண்டாயி பொழிச்சுன்னு புள்ளிய அரைஞ்சிருப்பாங்க. என் மூஞ்சிலே முழிக்காத. அவகிட்ட நீ எப்போ சாரி சொல்கிறியோ அப்போ தான் என்கிட்ட வந்து பேசணும், இல்லைனா என்கிட்ட பேசாத. அவளை நீ லவ் பண்ணாமல் போயிட்டு வா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துறது வேறு, ஆனால் உடம்பு ரீதியாக ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது வேறு. ஆனால் அந்த கஷ்டம்லாம் படுத்திட்டு நீ அமைதியாக எனக்கு என்னென்னு உட்காந்துருக்க, கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாமல். இது என் வளர்ப்பே இல்லை. ஒழுங்காக அவகிட்ட மரியாதை கேட்டுட்டு நாளை பின்ன என் மூஞ்சில் முடிக்கிறதா வா, இல்லைனா என்கிட்ட எது பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காண்டாகி போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இவருக்கு இன்னும் உங்கள் மேலே காண்டாகுது, அவங்க அம்மாவே நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. அவர் அட்டென்ட் பண்ணுறாரு, கட் ஆகிடுது. இன்னொன்று நம்பர்லேருந்து கால் வருது, அட்டென்ட் பண்ணுறாரு, கட் ஆகுது. ஸோ ரேப்பிடாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. யாரா அது இப்படி கால் பண்ணுறது? ஒரே நம்பர் கிடையாது, வேறு வேறு நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. ஃபோன் அப்படியே பக்கத்தில் போட்டார், சைலண்டில் போடுறாரு. அப்படி இருந்தாலும் கால் வந்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறாரு, பட் ஸ்டில் கால் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு மாதிரி பயந்துட்டார், யாரோ நம்மளை ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்களோ சம்திங்கு. ஆனால் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் பால் அடங்கவே கிடையாது. உங்களை வந்து வலி கொடுத்துட்டார்ல, அவருக்கு வலிக்கணும்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட நம்பரை நீங்கள் கீழே டைப் பண்ணிட்டு கால் வரணுமா மெசேஜ் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துருக்கும். நீங்கள் வந்து கால் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ அந்த நம்பருக்கு ரேப்பிடாக கால் போய்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் அழுத்துறீங்களோ அப்போ தான் வந்து அந்த மெசேஜ் வந்து ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து விபிஎன் மூலியமாக அன்னோன் நம்பராகவே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது, லைக் சாவுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் பழியை நீங்கள் எப்படி தீர்த்துக்கிறீங்க? இங்கே ஜங்குக்கா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு நினச்சாலும் முடிய மாட்டுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே முடியல. ஒரு செகண்ட் வந்து கால் வந்துக்கிட்டே என்னென்ன பண்ணுறது. அதை மனுஷன் அப்படியே இதாகிட்டார். சரி நம்ம சார்ஜ் எதுவுமே போட வேண்டாம், சார்ஜ் போடாமல் இருந்தால் ஸ்விட்ச் ஆஃப் தானாக ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகவே டவுன் ஆகியிருந்திருக்கும். அவர் அப்படியே இதுக்கு மேலே கால் வராமல் இருக்குன்னு கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுட்டு அந்த நைட்டு ஃபுல்லாகவே சார்ஜே போட்டிருக்கவே மாட்டார், ஸ்விட்ச் ஆஃப்லேயே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ்லாம் போகணும், ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணோம்ல. ஸோ அப்படியே சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணுறாரு, சரசரன்னு அவ்வளோ காலு. ஐயோ போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இது என்ன ஆகுதுன்னு தெரியலையே. பாவம் அந்த மனுஷனுக்கு அதை பற்றி விவரம் தெரியல போல். இங்கே ஆனால் நீங்கள் சும்மாவும் விடுறதாவும் இல்லை, அதை ஸ்டாப்புங்கிற பட்டன் நீங்கள் அழுத்தவும் கிடையாது. உங்களுக்கு இன்னும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவருக்கு இது வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்கார். அது உங்களால் தான், நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற அவருக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெஞ்சில் ஒயிட் கலரில் ரோஸ் வச்சுட்டு வித் 1 டைரி மில்க் வைக்கிறீங்க. ஸோ அதில் வந்து கார்டில் என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ஒயிட் இஸ் பியூரஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. என் லவ் எப்பயுமே உங்களுக்கு பியூராகவும் தென் வந்து ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்பயுமே உங்களுக்கு காதலிச்சிட்டே இருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினிங், ஒரு நல்ல பிகினிங், ஒரு லவ்வுக்கான ஒரு நல்ல பிகினிங் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயிட் ரோஸ் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே அதில் டேக்கில் எழுதி வச்சுருக்கீங்க, ஐ லவ் யூ ஜங்குக் பை ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே அந்த டேக் பார்த்துட்டு கடுப்பாகிறாரு, இவ திருந்தவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு என்ன தான் பண்ணுறது? திட்டேன், அடிச்சிட்டேன், எதுக்குமே அடங்க மாட்டா இவ. என்ன தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே அந்த மனுஷன் உங்களை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை மேன், லைக் தட் அந்த மாதிரி போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கிளாஸ் எடுக்கிறாரு, உங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டே எடுக்கிறாரு, அடங்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி. அவரோட ஃபோன் மட்டும் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது, ட்ர் அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது.
உங்களுக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஆனந்தமாக இருக்குது. நமக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம பண்ணது அப்படி நடக்குதுங்கும்போது அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கும்ல. ஸோ ஒரு வழியாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் அழுத்திருப்பீங்க. அந்த கால் வந்து ஆஃப் ஆகிருக்கும். அந்த மனுஷன் டக்குன்னு அவரோட மொபைலை பார்த்துட்டு, அப்பாடா ஒரு வழியாக ஆஃப் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சந்தோஷப்படுறாரு. அப்படிலாம் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டீங்க. தடுத்துன்னு திருப்பி கால் வந்திருக்கோம். தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே வந்து ஒரு புடுங்கி நாய், சார் என்ன சார் ஏன் சார் உங்கள் ஃபோனில் இவ்வளோ கால் வந்திருக்கு, எமர்ஜென்சியாக இருக்க போகுது சார், எடுங்க சார். அன்னோன் நம்பர்லேருந்து அத்தனை நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துட்டுருக்கு, என்னன்னே தெரியலடா, சரியான தொல்லையாக இருக்குது, நேற்றுலேருந்து வந்துட்டுருக்கு. இது ஏதோ ஒரு ஆப்பாச்சு. ஆப்பா? ஆமாம் சார், இதெல்லாம் ப்ராங்க் பண்ணுறதுக்கு நாங்களாம் யூஸ் பண்ணுவோம் சார். அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் பண்ணான், பாவம் அவன் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். ஆமாம், தெரியாதவங்க நம்ம ஏதாவது நல்லா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அவங்களோட நம்பரை டேக் பண்ணி இதுமாரி பண்ணுவாங்க சார். எனக்கு அதை பற்றி அவ்வளோ விவரம் தெரியல. உனக்கு தெரிஞ்ச பர்சன்னு சொன்னல, அவன் யார்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் சொல்லிடுறீங்க. டக்குன்னு அதை ஆஃப் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பையனை வந்து வர சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி சொல்லியிருப்பான். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்ருக்கீங்க. சொல்லி முடிச்சுட்டானுங்க. இதை யாரும் பேசிக்காக பண்ணுவாங்க? கடுப்பாக இருக்கிறவங்க. நாங்கள்லாம் வந்து யாரை சூஸ் பண்ணுவோன்னா, டீச்சரை கடுப்பேற்றுறது, அப்படி இல்லைன்னா எக்ஸ் லவ்வரு, அந்த மாதிரி தான் சார் நாங்கள் பண்ணுவோம். பேசிக்காக எல்லாருமே பண்ணுவோம். இல்லைனா பசங்களை ப்ராங்க் பண்ணணுன்னு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் சார். மற்றபடிலாம் பண்ண மாட்டோம் சார். அவருக்கு ஆப்வியஸ்லி சந்தேகங்கிறது கண்டிப்பாக உங்கள் மேலே மட்டும்தான் வரும், வேறு யாருமே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ காண்டாயிட்டார் அந்த மனுஷன். தேங்க்ஸ்டா. இப்போ அப்படியே கடன்னு வந்துட்டு நீங்கள் அப்படியே குடுன்னு உங்கள் கிளாஸ்க்கு ஓடல, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டீங்க, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கே போயிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கிளாஸ் வந்து, வையன் எங்கே? தெரில சார். தெரிலையா? வையன் எங்கன்னு நான் கேட்டேன். அவள் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போனா சார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா. இவர் கடகடன்னு கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. ஆக்சுவலாக போயிட்டார். அங்கே நீங்கள் பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடுங்க, உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ பயான் வெளில வா. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஆக்சுவலாக அங்கே 4 பாத்ரூம்ஸ் இருக்கும் போல். டப்புன்னு கதவை எல்லாத்தையுமே இது பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒன்றே மட்டும் தான் க்ளோஸாக இருக்குது, அதில் மட்டும் தான் நீங்கள் இருக்கீங்க. கதவை அப்படியே நாக் பண்ணிட்டேன். வயன் வெளில வா, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கேன்னு, ஒழுங்காக வந்துரு. நீங்கள் அப்படியே பயந்துட்டே பொறுமையாக அப்படியே கதவை அப்படியே அன்லாக் பண்ணுறீங்க. அப்படியே வெட்டுக்குன்னு அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாருங்க. அப்படி நீங்கள் பயந்துட்டீங்க. அப்படியே உங்களுக்கு கழுத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே க்ளோஸராக அணைக்கிறாரு. என்ன கொழுப்பா? யாருக்கிட்ட விளாட்றோன்னு தெரியுதா? ஏன் அடி வாங்கினது பத்தலையோ? நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், ஏன் உனக்கு அடி வாங்கினது பத்தலையா? நான் என்ன பண்ணேன்? அமைதியாக தானே இருக்கேன். நிம்மதியாக இந்த காலேஜில் ரெஸ்ட் ரூம் கூட போகக்கூடாதா? அப்படியே வந்து இங்கே வந்து பம்பிட்டு என்ன பேச்ச மாத்திரியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. இந்த கேவலமான ப்ராங்க் நீ தானே பண்ண. என்ன ப்ராங்க்? நான் என்ன ப்ராங்க் பண்ணேன்? அப்படிலாம் நான் எந்த ப்ராங்க்கும் பண்ணலையே. ஓய்யன், எனக்கு அவ்வளோதான் மரியாதை. பார், திஸ் இஸ் யுவர் லிமிட். இதுக்கு மேலே ஒரு காலை வெளில வச்சேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என் பேஷன்ஸ்க்கும் ஒரு அளவு இருக்குது. என்னடி உன் பிரச்சனை? நான் சுக்கா சொல்லிட்டேன், திட்டி சொன்னேன், அடித்து சொன்னேன், உனக்கு சொரணையே வராது. எனக்கு உட்காந்து ரோஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். வெக்கமா இல்லை உனக்கு? படிக்க வரியா இல்லை? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. கோவம் வருதோ? கோவம் வருதா? வரட்டும், அப்போயாவது உனக்கு சொரணை இருக்கான்னு பார்க்குறேன். இந்த பார், அடுத்த தடவை இதாவது கொடுத்துட்டு நின்னான்னு வச்சுக்கேன்,
இவ்வளோ தான் மரியாதை, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தை அப்படியே விடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கழுத்தை பிடிக்கிறீங்க. சி சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் கிளம்பி போயிருப்பார். இங்கே அவர் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில வரும்போது ஒரு 3-4 கேர்ள்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் டக்குன்னு அப்படியே உங்கள் லிப்ஸை வைப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. எல்லாம் அப்படியே அரண்டு பார்க்குது. ஏ ஏ பையனும் சாரும் லவ் பண்ணுறாங்களாடி. நீங்கள் அப்படியே உங்கள் கழுத்தை அப்படியே கவர் பண்ணுறீங்க வேணுங்கண்ணே. நீங்கள் பாருங்கள், அடங்கவே மாட்டீங்க. நீங்கள் அந்த கழுத்தை அப்படியே கவர் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே எடுக்கிறீங்க பாருங்கள். பார்த்தா கழுத்தை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சதால உங்கள் கழுத்தில் அந்த அவரோட ஃபிங்கர்ஸ் அப்படியே பதிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே லிப்ஸை வேணுங்கன்னே அப்படியே வைப் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே வேறு ஏதோ சம்பவம் நடந்திருக்கு போயே. டக்குன்னு என்ன உங்களுக்குலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை சீனியர், பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா? யாரும் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ சிம்பாலிக்காக சொல்கிறீங்க, நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம், இந்த ரூமில் வேறு யாருமே இல்லை, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொளுத்தி போடுங்கடி அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இங்கே வந்து அந்த பொண்ணுங்க அப்படி கடை 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 கடைன்னு அப்படி தீ மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஜங்குக் சார் வந்து கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு ஒயனுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காளுங்க. வித்தின் ஒரு 1 ஹவரில் பார்க்கணுமே, அது ஜங்குக்காக காதுக்கே போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பிடி சார் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து சார் அன்றைக்கி அந்த பொண்ணை வாலிபாலாக அடிச்சிங்க, இப்போது முத்தத்தால் அந்த பொண்ணுக்கு சாரி சொன்னீங்களோ அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சார் சும்மா நடிக்காதீங்க சார், எங்களுக்கு கேட்காமையா இருக்கும் இல்லை தெரியாமல் இருக்குமா? ஏன் சார்? ஸ்டூடெண்ட்டை ஒரு வேளை டேட் பண்ணுறதால தெரிஞ்சால் கொஞ்சம் இதாகிடுமே அப்படிங்கிறதுக்காக தானே. பரவாயில்ல விடுங்க சார், இது என்ன யாருமே இது வரைக்கும் வாத்தியை கல்யாணம் பண்ணது இல்லையா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பேசுகிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல சார். நீங்களும் வையனோ பாத்ரூமில் அப்படிங்கிறாரு. என்னது, ஏன் அந்த வாயை அப்படி வச்சுருக்கீங்க? அவர் டக்குன்னு சார் யார் உங்களுக்கு இதுமாரி பண்ணா, யார் சொன்னா? ஏன் நான் சொன்னது தெரிஞ்சதுன்னா அவங்கள போய் என்ன எதுன்னு போய் கேட்க போகிறீங்களா? அதான் காலேஜுக்கே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நீங்களும் வயனும் லவ் பண்ணுறீங்கன்னு. தோ பாருங்கள், அவனுங்க கூட அவங்கள பற்றி தான் பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. இது அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே கடவுளே. நீங்கள் அது பண்ணலனா அப்புறம் எதுக்கு கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் அது அந்த பிள்ளை மட்டும் இருக்கும்போது தனியாக நீங்கள் எதுக்கு அப்போ போகணுமா? உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்ல வேணாம், அதை காலேஜுக்கே தெரிஞ்சு போச்சேன். விடுங்க சார், இதில் என்ன சார் இருக்குது நமக்குள்ளே, விடுங்க. நீ வேற படுத்தாதையா. நீங்கள் அப்படியே போகிறீங்க, உங்கள் காதுக்கு எதிர்க்காவே ஒயன் கரெக்ட் பண்ணிட்டாடி ஜங்குக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. உங்களுக்கு அப்படியே குழுன்னு இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே அது வந்திருக்கும். ஜங்குக் சார் ரொம்ப கடுப்பில் தான் வயன் எங்கன்னு கேட்டுட்ருந்தா. ஆனால் நியூஸ்லாம் வரதை பார்த்தா வேறு மாதிரி இருக்கேடி. என்னது உங்கள் காதல் கதையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் முடிச்சிடுவோன்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு தெரியல, ஆனால் ஒரு போட்டு வச்சுருக்கேன். என்ன நடக்க போதோ தெரியல. வயன் இதை தேவையில்லாத வம்படி வேண்டாண்டி. அவன் பார்த்தா சரி ட்ரக்கடாக இருக்கான், உனக்கு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். செஞ்சு வயன் விட்டுடுடி. எப்பயுமே நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன்டா. நானா அவரான்னு பார்த்துடலாம், பரவாயில்ல. ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சா அதோட அருமை தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இதுவும் நல்லா தான் இருக்குது. அடி உதவும் ஒரு மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவ மாட்டேன்னு சும்மாவா சொன்னாங்க? என்ஜாய், பார்த்துக்கலாம். மச்சி டாருன்னு சொல்லிடுவீல்ல, சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கா அவ்வளோ ஃபேஸே பண்ண முடியல. டக்குன்னு வீட்டுக்கே போயிருந்துருப்பார். ஸோ வீட்டுக்கு போனதும் ஆப்வியஸ்லி இங்கே அவங்க அம்மாவுக்குமே கேட்டிருந்துருக்கும்.
அவங்க அம்மா ஆனால் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க பிள்ளைகிட்ட தான் அவங்க அம்மா பேச மாட்டாங்கல்ல. இப்போ வரைக்கும் அவர் வந்து நான் அவகிட்ட சாரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. அப்புறம் ஏன் அவங்க அம்மா பேசணும்? வராங்க, அவங்க பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, போகிறாங்க. அவருக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அம்மா பேசுமா, பேசுமா. அவங்க அம்மா பேசவே கிடையாது. லைக் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க அவங்க பிள்ளைய. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அவளால் தான். அவளை மட்டும் ஏதோ பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோவம் வந்துட்டுருக்கு. லைக் இவரோட இமேஜும் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு. அம்மாவும் முன்ன மாதிரி பேசுகிறது இல்லை. எல்லாமே இவருக்கு செம்ம நெகட்டிவாக வந்துட்டுருக்கு. இவளுக்கு எப்படி பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு ஒப்பீனியன். சரி, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மனுஷன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பார். ஐ வாண்ட் டு see you, கம் டு மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு இதை விட ஒரு க்ரீன் சிக்னல் எங்கேருந்து கிடைக்கணும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கே போய் நின்றுட்டிங்க. இந்த ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீதான். நான் எதுவும் சொல்லலை, நிஜமாக நான் எதுவுமே சொல்லலை. அம்மா ப்ராமிஸா நான் எதுவுமே யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. அவங்களாம் கெஸ் பண்ணதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை. அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, ஓகே? ஐ எம் சாரி ஃபார் தட். என்னதான் இருந்தாலும் நான் உன்னை அந்த மாதிரி அடிச்சிருக்கக்கூடாது. நான் தெரிஞ்சதே பண்ணேன். அண்ட் சாரி. அவங்க அம்மா அப்படியே அதை காதில் வாங்கியிருந்துருப்பாங்க. டக்குன்னு வயன்கிட்ட போயிட்டு, வாமா உள்ளே உட்காரு. அம்மா நான் அவகிட்ட சாரி சொல்லிட்டேன், நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு. ஸோ அவருமே வந்திருப்பார். 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துட்டுருக்கு. ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்காக்கு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செய்கிறீங்க. அவருக்கு அது பிடிக்காது இல்லைம்மா அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபியூ டேஸ் இப்படியே ஆகிட்டுருக்கு. அந்த மனுஷன் உங்களுக்கு மேலே இப்போ ஹேட் காட்டுறதில்ல, நீங்களுமே அது மாதிரி காட்டுறதில்ல. ஸோ நாட்கள் இப்போ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த மனுஷன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருப்பார், பழக ஆரம்பிச்சிருந்துருப்பார். இப்போ ஒரு வழியாக நீங்கள் அந்த ரோஸ் கொடுக்கறது மட்டும் நிறுத்தவே கிடையாது. நீங்கள் எல்லா வகையான ரோஸஸுமே கொடுத்துட்டீங்க எக்ஸப்ட் ரெட் ரோஸை தவிர்த்து. ஸோ என்னென்னா ஒயிட்டு, தென் வந்து எல்லோ, பீச் கலர், ஆரஞ்ச் கலர், ஸோ நிறையா கலர்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க. அந்த மனுஷனுக்கு இப்போல்லாம் பழகிடுச்சு. லைக் ஸ்மைல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த டேக்லாம் பார்த்துட்டு. ஆனால் எல்லா டேக்கையுமே அந்த மனுஷன் சேர்த்து வச்சிட்ருக்காரு. ஸோ அன்றைக்கி வந்து அவர் உங்களை இது மாதிரி கூப்பிட்ருப்பாரு, வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களுமே ஹாப்பியாக அப்படியே வெளில போயிட்டுருக்கீங்க. ஸோ வெளில போனதும் அந்த மனுஷன் ஹேவ் டு சே சம்திங் அப்படிங்கிறாரு. சொல்லு ஜங்குக் அப்படிங்கிறீங்க. இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க ஆக்சுவலாக அவர்கிட்ட. ஆக்சுவலாக நான் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஹேட் காமிச்சிருக்கக்கூடாது. ஐம் சாரி. தென் I love you. அப்படியே நீங்கள் சாப்பிட்டது அப்படியே ஸ்பூன் உங்கள் வாயிலே தான் இருக்கும். அப்படிங்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். ஜங்குக் ஒரு தடவை திருப்பி சொல்ல முடியுமா? சரி. ஐ லவ் யூ. நிஜமா? சும்மா நடிக்கலையே அப்படிங்கிறாரு. ஓகே சாரி கோவப்படாத, ஓகே சாரி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த மனுஷன் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை டைரெக்டாக அப்படியே வீட்டில் விட்டுட்டு, அதாவது எப்பயும் போல தான் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் போயிட்டு அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். ஓகே பாய் அப்படிங்கிற. பாய் அண்ட் லவ் யூ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லவ் யூ டு, பாய் அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த அழகான ஒரு ப்ரொப்போசலில் நீங்கள் வந்து அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துருந்துருப்பீங்க. இங்கே அப்படியே அரண்டு போய் பார்க்குறாளுக்கா,
எப்படி ஒயன் கேன் டூ எனி திங். ஸோ டேரில் நான் ஜெயிச்சிட்டேன். ஓகே, நீங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட அக்செப்ட் வாங்கலை தானே? நான் ஹேட் டு லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமில்ல. அப்பா, அவனை ஓகே சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஏம்மா கொஞ்சம் நஞ்சமாக பாடுபட்டேன். இவனுக்கு லவ் சொல்கிற வைக்கிறதுக்கு ஒரு 3 பேரை கரெக்ட் பண்ணியிருந்தாலாவது எப்போயோ உஷார் பண்ணியிருந்துருப்பேன். அப்பா சரியான சிடுமுஞ்சி சித்தப்பா, முடியல. ஒரு வழியாக எப்படியோ கல்லுலேயும் ஈரம் இருக்குதுன்னு காமிச்சுட்டேன்ல. எப்போ இது டேரன்னு சொல்ல போகிறவைய உங்கள் கண்ணு முன்னாடியே என்னக்கே சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவளுக்கு அரண்டுட்டாளுங்க. நிஜமா? கண்டிப்பாக. இப்போ கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருக்கோம். அந்த மனுஷன் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு வழியாக கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிட்டா நீங்கள் அப்படியே கிரவுண்டில் பார்த்துட்டு ஜங்கோக்கா கிட்ட போயிட்டு ஜங்கோக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் அ டேர். என்ன டேர்? இட்ஸ் அ டேர் டு லவ் யூ. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஓ, நீயும் ஃபேக்காக தான் பண்ணியா? யா, இட்ஸ் அ ஃபேக். நான் லவ்வெல்லாம் பண்ணல. டேரில் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தேன், அவ்வளோதான். எனக்கு உங்கள் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, காதலும் கிடையாது. என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சமாக பண்ண பிரின்சிபல் பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை என்னென்னலாம் பண்ணியிருப்பேன். வாலிபால் வச்சு அடித்ததெல்லாம் என் லைஃப் டைமில் நான் மறக்கவே மாட்டேன். அமைதியாக போனதுக்கு என்ன ரீசன் நீ நினைக்கிற? அன்பை கெயின் பண்ணுறதுக்காக பண்ணது அதெல்லாம். இதுக்கு மேலே தேவையில்லை. நான் டேரில் ஜெயிச்சிட்டேன். தேங்க்யூ, பை. அவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. என்ன ஷாக்காக இருக்கா? இருக்கட்டும். நான் பண்ணது அப்படி தானே. ஒன்று யோசியா, நான் ரெட் ஃப்ளவர்ஸை தவிர்த்து அதை எல்லா ரோஸுமே கொடுத்தேன். ஏன்? ரெட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ். நான் அதில் விளையாடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். தட்ஸ் வை. எனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லை. உன்னை ஏமாற்றிட்டேன், டேருக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன், உன் ஃபீலிங்ஸோட விளையாட நத்திங். ஏன்னா நீ ஒன்றும் உத்தமம் கிடையாது. நீயுமே என்னை வறுத்து எடுத்துருக்கதான். ஆனால் இது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. பை பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டாட்டா சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே ஜங்குக்காக்கு அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே ரன் அப் ஆகுது. பிகாஸ் அவர் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்காரு போல். அவர் அப்படியே யோசிச்சுட்டே, அவள் சொன்னதில் தப்பு இல்லை, நானும் கொஞ்சம் நெஞ்சாக அவளை படுத்தலை. யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கோவம் இருந்தான். ஆனால் எனக்கே ரொம்ப பெயினாக இருக்குன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கார். பீச்சுக்கு போயிடுவார் அந்த மனுஷன். அப்படியே அமைதியாக பீச்சில் அந்த கடல் அலைகள் அதே தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் பிரேக்கப் பண்ண சீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும். எல்லாம் வாயில் அப்படியே கை வச்சுட்டு கொஞ்சம் கூட நீங்கள் கில்ட்டே இல்லாத மாதிரி வந்துட்டுருக்கீங்க. அவளுக்கு நீ யாருக்கிட்ட உரண்டை எழுதிருக்க தெரியும்ல, அவர் நம்ம ஸ்டாஃப் ப்ளஸ் நம்ம கடைசி செமஸ்டரில் இருக்கோம். அவர் மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோ, கையை உடச்சி விட்டுருவேன். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டாளுங்க. என்ன சொல்கிற? இதை பாரு, நீங்களா நாங்கள் டேருக்காகலாம் பண்ணல. வாட் யூ மீன் கைஸ்? நாங்கள் டேருக்காகலாம் நாங்கள் பண்ணலை. நாங்களே அவங்கள ஆளுங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எங்களால் ஃபேக்காக நடிக்க முடியல. அவனை தான் லவ் பண்ணுறா,
இவ்வளோ தான் லவ் பண்ணுறா. நானுமே எனக்கு எனக்கு கிடைச்ச பையனை தான் லவ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் என்னால் பொய்யா நடிக்க முடியல. வயன், ரொம்ப பண்ணாதடி. எனக்கு தெரியும் நீ கஷ்டப்பட்டிருக்கதான், உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காது தான். அதுக்குன்னு நீ இந்த மாதிரி பொய்யா பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கும் அவர் மேலே ஃபீலிங்ஸ் வாயை மூடுச்சு. அதெல்லாம் இல்லவே இல்லையே. நான் சொன்னேனா? எனக்கு அவர் மேலே துளி கூட ஆசையே கிடையாது. டேருக்காக பண்ணேன், முடிஞ்சு போச்சு. உங்கள் கண்ணை முன்னாடியே அந்த டேரையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நான் வின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து பெருசாக கேட்குறீங்க. வேறு வழியே இல்லாமல், ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எல்லாருமே அந்த இதை டேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களும் எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜாலியாக லிட்ரலி பேக் வயன் அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். அதே மாதிரி எப்படி சொல்கிறதுனா, லைக் ஜூனியர்ஸை ரேக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே அந்த மனுஷன் ரொம்ப அமைதியாகிட்டார். ஸோ த நெக்ஸ்ட் டே காலேஜ் அவரோட இந்த டேபிளில் ரோஸஸ் இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வைக்காமல் இருந்திருக்கீங்க. அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் கேட்டேனா அவகிட்ட ரோஸஸ் வையின்னு கேட்டேனா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஜங்குக்கா அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஃப்ளவர் வாஸ் அப்படியே எடுத்து கீழே வச்சுருந்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரே உங்களோட கிளாஸ் தான், பொறுமையாக போகிறாரு கிளாஸ்க்கு, அப்படியே அமைதியாக இருக்கார். எப்பயுமே நீங்கள் தானே அமைதியாக இருப்பீங்க அவர் விஷயத்தில். ஆனால் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அரகண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷன் ரொம்ப தனிஞ்சு அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு மனுஷனே அதுவும் ஒரு ஆம்பளை பையனே அட்டுக்கிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி செவன்னு இருக்குது போல். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு, அச்சான் அவர் அழுதுருக்காரு போலடி, பேசாமல் நீ ஏன் அவருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடாது? இதை பாருங்க காய்ஸ், அமைதியாக இருங்க. ஓகே, நான் அவர் மேலே க்ரேஸியாக லவ் பண்ணேன், அதோட சரி. அந்த டேரோட சரி. இந்த க்ரேஸி லவ் மண்ணாங்கட்டி லவ்லாம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேக் டு த ஃபார்முக்கு வரீங்களா? இல்லை சோக கீதம் பாடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை சோக கீதமாக்கிடவா? என்ன உங்களுக்கு உங்கள் லவ்லாம் பிரேக்கப் பண்ண ஆசையாக இருக்கா? ஆத்தாடி, நம்மளுக்கு எதுக்கு இந்த ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கப்பச்சிப்பன்னு வாய மூடிட்டாளுங்க. இங்கே ஜங்குக்கா வயன் சார் அப்படிங்கிறீங்க. கம் டு மை கேபின். ஓகே சார். என்னவா அவனுக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறேண்ணா. தனியாக கூப்பிட்டு வச்சா என்ன பண்ண வரானம்மா? எனிவேஸ், நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி அந்த மனுஷன் போயிட்டுருக்காரு. அவரோட கேபினுமே வந்திருக்கும். இப்போ வந்ததுக்கப்புறம் ஏன் எனக்கு ஃப்ளவர்ஸ் வைக்கல? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை. லூஸா நீ? எப்படியே ஃப்ளவர் வைப்பேன்? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எதே சொல்லிட்டேனே. நான் இன்னைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் தப்பு. அதில் வெளியில் வாங்க ஜங்கோக். நான் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லை. அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த க்ரேசியஸ்ட் லவ் பண்ண வயன் நான் கிடையாது. திஸ் இஸ் த ரியல் வயன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உனக்கு இது தேவை தான், நல்லா அனுபவி. வேறு ஏதாவது? சரி, ஓகே. நீ எனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்க, ஆனால் நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்க. நீ எனக்கு எவ்வளவோ கிஃப்ட் நான் கேட்காம கொடுத்துருக்க. எனக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் போல தோணுது. எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாம். நானும் வேணான்னு சொல்லி மூஞ்சில் அடித்து தள்ளி விட்டு அடித்து உதச்சி எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஆனால் நீ கொடுக்குறத கொடுத்துட்டு தானே இருந்த. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிஃப்ட்டு தான். கண்ணை மூடிட்டு நீ மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இரு.
ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கை நீட்டுறீங்க. காதில் வேலையா? கண்ணை மூடிட்டு அமைதியாக நில்லு, நான் தரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி நீட்டிட்டு கண்ணை அப்படியே மூடுறீங்க. இங்கே டபக்குன்னு அந்த மனுஷன் 1 2 3 அப்படின்னு நாட் போட்டுட்ருக்காரு. ஸோ 3rd டைம் போடும்போது உங்களுக்கு கழுத்தில் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு கீழே குனிறீங்க. பார்த்தா தாலி கட்டிட்டாரு அந்த மனுஷன். உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஜாங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அறுக்க போகிறீங்க. சாரி வையன், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீ எப்படி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்குறியோ அதே மாதிரி உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதை இதோ வீடியோ எடுத்துட்டேன். உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆனது தான். என்ன நீ வந்து விளாண்டுட்டு போகிறதுக்கு என் வாழ்க்கை நான் சர்க்கஸா? நான் மட்டும் தெய்வமேனு என் வேலை உண்டு நான் உண்டு தானே இந்த டார மயிரை நீ பண்ணிவிட்டு வலியை நான் அனுபவிக்கணுமா? வலியை நீ அனுபவிடி. என்னை பார்த்தானா இளிச்சா வாய் மாதிரி இருக்கா? எப்படி செல்லம் உன்னை விடுவேன் நான்? வராத காதில் வா 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 வான்னு சொல்ல வச்சுட்டு இப்போ வந்த காதில் துரத்திட்டு விட்டுட்டு போனால் தப்பு இல்லை. நீ அப்படியே விட்டுட்ட போனதுக்கப்புறம் தேவதாசு நானும் ஒரு ஜாதி தான் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பேன்னு நினச்சா நீனு? அதுக்கால நான் கிடையாது, அந்த மாதிரி பர்சனும் நான் கிடையாது. இங்கே அதோ சாட்சிக்கு 4 பேர் பார்த்துட்டாங்க. இதோ ஸ்டாஃபு, இதோ பிடி சாரு எல்லாரையும் முன்னாடியே நான் ப்ரீ பிளானாக வர வச்சிட்டேன். இது நீ அறுத்து தூக்கி விட்டு எறிஞ்சாலும் ஓகே, இல்லை இதை வந்து ஒழுங்கா பத்திரமா வச்சுருந்தாலும் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அஃபிஷியலாக கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் லைட்டாக அவங்க கண்ணத்தை அப்படியே டேப் பண்ணிட்டு போகிறாரு. இது ஒரு கல்யாணம், இது ஒரு தாலி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கழட்டிட போகிறீங்க பாருங்கள். டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி மச்சி இல்லை தப்பு, அவர் கல்யாணம் பண்ணிட்டாருடி, தயவு செஞ்சு உனக்கு நீ ஏன் இது பண்ண? வாயை முதல்ல மூடுறியா? எனக்கு இதில் பிடிக்காத கல்யாணம், நான் எதுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்? முதல்ல இது கல்யாணமா? கர்மம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு என்னோடய கல்யாணம்லாம் முதல்ல எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குற? எங்கள் அப்பா அத்தனை பேரை அடித்து அவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஜாம் 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 ஜாம்னு என் கல்யாணம் நடக்க வேண்டியது தோ 4 சவத்தில் நடக்க சொல்கிறியா? இது ஒரு கல்யாணமும் கிடையாது, ஒரு மண்ணாக்கட்டி கிடையாது. தயவு செஞ்சு அமைதியாக இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுக்க போகிறீங்க. திருப்பியும் அவளுக்கு பிடிச்சிட்டு வயன் எடுக்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம். வாயை முட்டிட்டு சும்மா கடை. அந்த மனுஷன் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணாரோ ஏதோ பண்ணாரோ இல்லையோ, இது சும்மா விளையாட்டு பொருள் கிடையாது. ஓகே, அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோ. நீங்கள் அப்படியே அவர்களை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா? நான் உனக்கு தான் ஃப்ரெண்டு, அதனால தான் உன் நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கோ. நம்ம இதுக்கு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே அந்த மனுஷன் எவிடன்ஸோடு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. முட்டாள்தனமாக எதுவும் முடிவெடுக்காது. நான் அப்போவே சொன்னேன், இது அப்போவே விட்டுறலான்னு. நீ தான் இந்த அளவு வரைக்கும் தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுறதை விடுங்க கைஸ். ஃபர்தராக என்ன பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். சரி வா, நீங்கள் அப்படியே காண்டில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே வேலையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்காளுங்க. ஒரு வரையாக காலேஜில் நீங்கள் இல்லை போயிட்டீங்க. இப்போது டைரெக்டாக ஜங்குக்கோட அம்மா கிட்ட தான் போகிறீங்க. உங்கள் பிள்ளை என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்கிட்டு அந்த தாலியை அப்படி காட்டுறீங்க. அஃபிஷியலாக நீங்கள் மருமகளாகவே ஆகிட்டியா? பயபிள் என்கிட்ட சொல்லவே இல்லை அவன். அவன் வரலையா? 2 பேர் சேர்ந்து நின்னா தானே ஆரத்தி எடுக்க முடியும். அத்தை, நான் என்ன பேசிகிட்ருக்கேன், பழக்க தோஷத்தில் அத்தான் வராது. ஆன்ட்டியா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களை நல்லா தானே பார்த்துட்டு இருந்தாங்க.
அத்தை அது அது வந்து உங்ககிட்ட நான் எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் ஷோல்டரில் ஒரு கை வருது. அப்படியே அவரை அப்படியே நல்லா கொஞ்சம் அணைச்சிக்கிற மாதிரி. ஆமாம், ஆர்த்தி எடுமா. நீங்கள் அப்படியே அந்தாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக்கா தான். அப்படியே வந்துட்டியாடா? ஆமாம் 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 ஆமாம், சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு அவள்கிட்ட போ. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு அவரோட கையை பிடிச்சி தள்ளுறீங்க. இன்னும் நினச்சிட்ருக்கேன், இன்னும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்கேன்னா, உன்னை தானே நினச்சிட்ருக்கேன் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. வாயை மூடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கடுப்பில் அப்படியே அப்படியே அவரோட மூஞ்சி அப்படியே அப்படியே அடிக்க வரீங்க பாருங்க. அவங்க அம்மா வந்திருப்பாங்க, டக்குன்னு கையை எடுத்து வந்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க. சரிம்மா. அவர் நல்லா அடைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ரெண்டு பேருமே ஒரு வழியாக அந்த ஆர்த்திலாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா பெரிய கிராண்டாக ரிசப்ஷன் வச்சிடலாம், சரியா? ஃபைனலி எப்படிமா அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண, உனக்கு திறமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்களை நினச்சி பூரிச்சு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் தானே அவரை துரத்தி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். ஒயன் உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா இதுமாரி எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு? ஆமாம், நான் சொல்லிட்டேன். அப்படியே நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஆன்ட்டிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தா இவன் ஊரை வாழாட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? அவங்களுக்காக தெரிஞ்சாத பிரச்சனை, மனசு கஷ்டப்படும். இதே மாதிரி நீ எங்கள் அம்மா கிட்டே சொன்ன மாதிரி நானும் அம்மா கிட்டே சொல்லியிருக்கணும்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வீடியோவுமே அனுப்பிட்டேன். உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. வா ஸ்வீட் ஹார்ட், அம்மா கொஞ்சம் நேரம் அவகிட்ட பேசிட்டு வரேன். பேசுவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு அவரோட ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னீங்க? நீ எங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன், அவ்வளோதான், சிம்பிள். ஃபோட்டோவே அனுப்பிட்டீங்களா? வீடியோவே அனுப்பிட்டேன், கல்யாணம் ஆனது எல்லாமே அனுப்பிட்டேன். உங்கள் அம்மா கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு போயிருந்தேன், அதனால வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தட்ஸ் இட். அம்மா கிட்ட நேரில் போய் பேசிட்டு வந்தியா? சொல்ல மாட்டாங்களா பின்னாடி? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவாங்க. உங்கள் அப்பா காய்ச்சி புஜின்னு கத்திட்டு ஃபோன் பண்ணுவார் உனக்கு. ஸோ பி ப்ரிப்பேர். நானும் வரேன், ஓகே? ஏன்னா நம்ம 2 பேர் தானே ஃபேஸ் பண்ணணும். கல்யாணம் ஆகிடுச்சுல, நீ பாதி நான் பாதி. இல்லை, வாயை உடச்சிடும், தயவு செஞ்சு வாயை மூடிட மயிரா, எரிச்சலை கலப்பிக்கிட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய், நான் ப்ரொஃபஸர் டி. ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன்ல, நீ சொல்லியிருக்கல அன்னைக்கு. ப்ரொஃபஸர்லாம் ரோடு வரைக்கும் தான், இந்த ரூமுக்கெல்லாம் கிடையாதுன்னு. இருந்துட்டேன் அப்படிங்கிறாரு. வாயை மூடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்குறீங்க நல்லா. இங்கே அதே மாதிரி வழக்கம் போல் உங்கள் அப்பா கிட்டேருந்து சத்தம் கால் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே பேனிக்கில் அப்படியே எடுக்கிறீங்க. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது இவன்கிட்ட போய் நம்ம உரண்டை இழுத்தோமா, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போது 2வது காலுமே வரும். அட்டன் மட்டும் ஹலோ அப்படிங்கிறீங்க. முதல்ல வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு பயமாயிட்டு உங்கள் அப்பாவோட டோனை பார்த்ததும் பயம் வந்துருச்சு. நான் போகிறேன் பாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரை டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். ஒரு மண்ணும் தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன். அது அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் முடியலையே வந்து ஒழி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே ஜேகேவுமே போயிருப்பார். ஸோ உங்கள் வீடு வாசலில் உங்கள் அப்பா வச்சுட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்துறாரு. என்ன நினச்சிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பார். இங்கே ஜங்குகாவுக்குமே சம்மத்திட்டு விழுது. சார், உங்களுக்கு சாருன்னு சொல்லி மரியாதை கொடுத்தோன்னா என் பொண்ணோட வாழ்க்கையில் கை வைப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில் கை வைக்கலையா? உங்கள் பொண்ணு என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு A to Z அப்படியே அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் உடச்சி விட்டார் எல்லாத்தையும். நீங்கள் ஆன பார்க்குறீங்க, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. லைக் எல்லாருக்குமே தெரியும்ல, ஸ்டார்டிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது, தென் டேர்னு சொல்லிவிட்டு அவள் லைஃப்பில் வந்தது, அவர் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் ரொம்ப இது பண்ணது,
எல்லாத்தையுமே அந்த மனுஷன் ப்ரூஃபோடு வேற காமிச்சிருந்துருப்பாரா. ஸோ அவங்களால எதுவுமே பண்ணவே முடியல. அவங்க அம்மா அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம பொண்ணு மேலே குறைய வச்சுட்டு அந்த பிள்ளைய திட்டினா யாராக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அவங்க பண்ணதில் தப்பு கிடையாது. மற்றவனாக இருந்தால் அவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிருப்பான். ஆனால் இவராவது பரவாயில்ல, இவர் எவ்வளவோ மேலுன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்காவுக்கு உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களால் அந்த இடத்துல பேசவே முடியல. ஏன்னா ஃபுல் தப்பு உங்கள் மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. எனக்கு இதில் உடன்பாடெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் உடன்பாடு படுங்க, படாமல் போங்க. இதுக்கு மேலே வயன் இங்கே வரக்கூடாது. ஆ, என்னம்மா நினச்சிட்ருக்கேன் நீனு? இந்த பார், உன் கழுத்தில் அவர் கட்டின தாலி கிடக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அது தேவையில்லாத விஷயம். உனக்கு அவரோட கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ வந்தா அவரோட பொண்டாட்டியை மட்டும்தான் வரணும். உனக்கு விருப்பம் இல்லைனா நீ தாராளமாக இந்த வீட்டை விட்டு போகலாம். அதே மாதிரி எங்கள் வீட்டு போனால் நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. உன் பெட்டி கையில் எடுத்துகிட்டு கிளம்பு. மாப்பிள்ள புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்குறேன் தாவல. வயன் போய் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. எனக்கு ட்ரெஸ்ஸு வேணாம், ஒரு மயிறு வேணாம், போகலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். வயன் நீ நில்லுமா. எங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டேன். உங்கள் பொண்ணு மேலே தப்பு. வாயை மூடிட்டு அமைதியாக கிடங்க. நீங்கள் போங்க தம்பி. இப்போ அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே கையை விட்றீங்க. நம்ம அம்மா அப்பா கூட நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட சொல்லிக்கலாம். அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. கண்லேருந்து ட்ராப்லெட்ஸ் வருது. அம்மா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னது உங்களுக்கு ரொம்ப மனசளவில் ஹர்ட் ஆகுது. அதை வந்து கண்ணாடி வழியாக அந்த மனுஷன் பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு இப்போ அழைச்சிட்டு போகவே தோணலை. டக்குன்னு பீச்சுக்கு கழிச்சிட்டு போயிருப்பார். அவரும் பேசலை, நீங்களும் பேசலை. ஒரு ஒரு அந்த கல் இருக்கும்ல, ஸோ அந்த கல்லில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணிலேருந்து டாப்லெட்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. அவர் இவ்வளோ பிரேவான போல்டான ஒரு ரகடான பொண்ணுக்கு அழுக வருமா அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துகிட்ருக்கு. உங்களை கன்சோல் பண்ணலை, எதுவும் வாங்கி தரல, லிட்ரலி எதுவுமே கிடையாது. அமைதியாக கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கார். போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், போகலான்னு சொன்னேன். சரி ஓகே. இப்போ அவர் வண்டியை ஓட்டுறாரு, நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்போ வந்திருப்பீங்க, அம்மா இருக்காங்க, அழுவாத, அப்புறம் தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படியே கண்ணில் உள்ள டியர்ஸை வைப் பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சதுன்னா நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அபிப்பிராயம் வருது உங்கள் மேலே. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட அப்படியே பேசுகிறீங்க. எங்கே போய்ட்டு வந்தீங்க? அம்மாவை பார்க்க போயிட்டு வந்தோம், இப்போ தான் பேசிட்டு வந்தோம். என்ன சொன்னாங்க? திட்டாங்களா? வெளில போன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அது எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறா பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதான் வெளில வந்துட்டேன். பரவாயில்ல, அதான் உன் புகுந்த வீடு இங்கே இருக்குல்ல, இதுக்கப்புறம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? வீடை பார்த்துக்கலாம். ஓகே, நான் இருக்கேன், உன் புருஷன் ஜங்குக்கு இருக்கான், அப்புறம் என்ன அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி அமைதியாகிட்டீங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல். இத்தனை நாள் நம்ம தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா சொத்து பத்து, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, நம்ம என்ன பண்ணாலும் கேட்க இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க போல். இப்போ உங்கள் அம்மா இந்த மாதிரி சொன்னதும் ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி போனதாலேயே அமைதியாகிட்டீங்க நீங்கள். இப்போது நைட் ஆயிருந்திருக்கும், உங்கள் அத்தை அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ கொடுத்து விடுறாங்க. அப்படியே மனசே இல்லாமல் பொறுமையாக அமைதியாக எடுத்துகிட்டு வரீங்க. அவரோட ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே சைடில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்குறீங்க. ஜங்குக்கா எதுவுமே பேசவே இல்லை. உங்களுக்கு டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை அமைதியாக விட்டுருப்பாரு. ஸோ நாட்கள் இப்படி போகுது. அவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது. லைக்
ஒரு ரூமில் இருப்பீங்க, நீங்கள் தனி அவர் தனி, அவ்வளோதான். ஸோ நிறைய ஒர்க் பண்ணுவார், நிறைய வேலை பார்ப்பார். இங்கே வந்து காலேஜ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் ஜங்குக்காகவும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஓட்டினாலும் நிறைய பேர் உங்களோட சுச்சுவேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கா ரொம்ப ஜென்யூனாக தெரிகிறாரு. அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ண விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவர் என்ன நினச்சாலும் எப்படி வேணாலும் உங்களை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் ஒரு தடவை கூட உங்கள் மேலே ஒரு எப்படி சொல்கிறதுனா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எடுத்துக்கவே கிடையாது. இப்போ வரைக்குமே கல்யாணம் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் உங்கள் கூட கொஞ்சம் தள்ளி தான் இருந்துகிட்ருக்காரு. உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக, அதுக்கப்புறம் சில ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் கார்னர் வருது. என்ன தான் உங்கள் ஃபேமிலியில் உங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சிட்டாலும் அவர் ஆனால் உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உங்களை நல்லதாக பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரும் செய்ய ட்ரை பண்ணுறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டைம்ஸ் இப்போது. ஸோ அந்த மனுஷன் உங்களுக்கு அவ்வளோ சொல்லித்தராரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காகவே பார்க்குறீங்க. லைட்டாக நம்மளுக்கு ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள நம்ம எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே நம்ம கண்ணுக்கு அழகாக தான் தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மனுஷன் சொல்லி கொடுக்குற விதமாக இருக்கட்டும், அவர் கையை வந்து அந்த பெண்ணை வச்சு அப்படியே ஸ்பின் பண்ணுறாரு ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்பின் பண்ணும்போது அந்த அந்த பென் பார்க்குறீங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நீங்கள் அவரை பற்றி நல்லா நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நீங்கள் ரசிக்கவும் ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க. அவர் பாடி அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு நல்லா தெரியுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகுறீங்கன்னு. ஆனால் அவர் தான் இப்போ எதுவுமே பேச வேண்டாம், அவளை ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒழுங்காக முதல்ல எக்ஸாம்ஸ் வேறு எழுதிட்டோம், இல்லை அரியர் வேறு இருக்குது ஐயாவுக்கு, முதல்ல அவள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா முழு மூச்சாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு வழியாக எல்லா பேப்பர்ஸுமே எழுதி முடிச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்னமோ தெரியல பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது போல் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே ஒரு என்ன எப்படி சொல்கிறதுனா லைக் அங்கே வந்து ஸ்டாஃப் ரூம் இருக்கும்ல, ஸோ அவரோட கேபின் இருக்கும். அவர் அப்போ தான் எல்லா பேப்பர்ஸையும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அவரோட கேபினுக்கு வந்துருப்பார் போல். நீங்கள் அப்படியே அவருக்காக வெயிட் பண்ணுறீங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அப்படியே அவரை பார்த்துட்டு எல்லாம் எழுதி முடிச்சிட்டே நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறீங்க. அந்த மனுஷன் நல்லா எழுதுனையா அப்படிங்கிறாரு. நல்லா இதுக்கு நீ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, எல்லாத்துலேயும் நல்ல மார்க். அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு இப்போது 16 பேப்பரா இல்லை 15, அதில் ஒரு 10வது கிளியர் பண்ணிடுவீல்ல. ஹலோ, எல்லாத்துலேயுமே கிளியர் பண்ணலாம், நான் ஆச்சரியப்படுறதுக்குல்ல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கலாம் நடந்தால் பார்க்கலாம். பதவே எங்கே எதுக்கு நிற்கிறா? சும்மா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், வேற ஒன்று. சரி ஓகே இரு, ஒரு 10 months மட்டும் இரு, எனக்குமே இங்கே வேலை முடிஞ்சிச்சு, நானும் நீ சேர்ந்து போகலாம். இல்லை பரவாயில்ல, நெல்லடி நான் வரேன் அப்படிங்கிறாரு. அப்படியே கப்பிச்சுப்புன்னு அமைதியாகிட்டீங்க. அந்த மனுஷன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு செவ்வா போகலாமா? அவர் அப்படியே உங்கள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அவரோட கையை தான் பார்த்துட்ருக்கீங்க. என் கையை பார்த்தது போதும் நடைய கட்டு அப்படின்றாரு. உங்களை பார்க்கவே கிடையாது, ஆனால் கண்டுபிடிச்சிடுறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அந்த மனுஷன் வந்து அசியூம் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு முன்னாடி வந்துட்ட. எப்படி பார்க்கவே இல்லை என்ன, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒருத்தவங்க நம்ம நல்லா டீப்பாக லவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த நேரத்தில் இதை தான் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே ஒரு அசப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு கெஸ் தான். அப்படியா? அதே தான். சரி ஓகே, இப்போ நான் உன்னை மனசுக்குள்ளே நினைக்கிறேன், அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஹலோ, நீங்கள் தானே சொன்னீங்க டீப்பாக ஒருத்தவங்களை லவ் பண்ணால் என்ன நினச்சாலும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு, எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேருமே நடந்துட்டுருக்கிறத ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அவங்க கூட வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவர் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்கணுமே, மைண்ட் ரீடிங் ஏதாவது படிச்சிங்களா என்ன?
இல்லை. அப்புறம் எப்படி தோணுச்சு? உன் ஃபேஸில் லைட்டாக எக்ஸ்ப்ரெஷன் வந்துச்சு, அதெல்லாம் கெஸ் பண்ணது தான். ஓ ஓகே. அப்படியே நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இப்போ நான் யோசிக்கிறேன், ஹலோ ஹலோ ஹலோ, கேம்லாம் ஒழுங்காக விளாடணும் ஃபேராக. கையை நவுது, இப்போ சொல்லு. எனக்கு உங்களுக்கு இப்போ முத்தம் கொடுக்கணும் போல தோணுது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு லைட்டாக அசிவமாக இருக்கும். நீங்கள் இதுதான் நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிருப்பாரு. உனக்கு இப்போது ஜூஸ் குடிக்கணும் போல தோணுதா? அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மழை பிடி சிரிக்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது, ஆனால் நீங்கள் சிரித்ததுலேயே கண்டுபிடிச்சிட்டாரு அவர் தப்பாக சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ தட் இப்போது அவர் அந்த டவுட்டில் வச்சுருந்ததை அதுதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லைக் அவர் உங்களுக்கு முத்தம் தரணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பார். இப்போது பைக்கில் ஏறி உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க நான் இன்னும் ஒழுங்காக உட்காரல. உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆனால் நீங்கள் டோட்டலாக மாறிட்டீங்க. லைக் அமைதியாக ஒரு நல்ல பொண்ணு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்குதான், லைக் அந்த ஒரு ரக்கட்னஸ் இருக்குதான். பட் அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. என்ன அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு உங்களுக்கு முத்தம் தராரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. போகலாமா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது, மூஞ்செல்லாம் டக்குன்னு பிங்காக போயிடுச்சு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது தானே நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே முதுகில் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃபேஸ். ஐயோ அப்படிங்கிறாருன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். இப்போது வெளியில் போயிட்டு நிறையா ட்ரிங்க்ஸு அது இதுன்னு குடிச்சிட்டு தென் ஒரு வழியாக வீட்டுக்குமே போயிருந்துருப்பீங்க. உங்கள் அத்தைக்காக நீங்கள் ஒரு பார்சலுமே வாங்கியிருந்துருப்பீங்க. உங்கள் அத்தையுமே ஜாலியாக இப்போ பார்த்திங்கன்னா லைக் 3 பேருமே நல்லா ஜாலியாக இருக்கீங்க. ஒன்றா சேர்ந்து படம் பார்க்குறது அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் அத்தை, ஏண்டா கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு, எக்ஸாம் அது இதுன்னு தள்ளி போயிடுச்சு, ஏன் நீங்கள் 2 பேரும் தேன் நிலவுக்கு போகக்கூடாது? அவர், அம்மா நீ வேறம்மா, காலம்மா நான் காலத்தில் ஏன் நம்ம போகக்கூடாது, நம்மளுக்கு என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அரே ஷியோர். சரி ஓகே. அவருக்கு அப்படியே ப்ளஷிங் தாங்கலை. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. இவர், அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வந்திருக்கும் போல் பேச போயிருந்திருப்பார். எங்கே நீங்கள் வெளியில் போயிருந்திருப்பீங்களா? அப்போ அவருக்கே தெரியாமல் ஒரு ரெட் கலரில் ரோஸ் வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அவரை டேட் பண்ணும்போது, அதாவது ஃபேக்காக டேர் பண்ணிகிட்ருப்பீங்களா, அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரோஸ் மாற்றிருந்துருப்பீங்க. ஆனால் அதில் ரெட் கலர் ரோஸ் மட்டும் வாங்கியிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறதாலேயே அந்த ரெட் கலர் ரோஸை இப்போ அவருக்கு காட்டி உங்கள் லவ் பியூரான லவ் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த ரெட் கலர் ரோஸ் இப்போ வாங்கியிருந்திருப்பீங்க. கடன்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஒரு 3-4 ரோசஸ் இருக்கும் போல். ஸோ அதை அப்படியே உங்கள் பேக்கில் ஆக்சுவலாக போட்டிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே கடைன்னு எடுத்துகிட்டு அதை ஒரு டேபிளில் வச்சுட்டு அதில் ஏதோ ஒரு டேக் வச்சு எழுதிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக எழுதியும் முடிச்சாச்சு. ஒரு கர்ட்டனுக்கு பின்னாடி, ஒரு பெரிய கர்ட்டனுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிருந்துருப்பீங்க. அவர் இப்போ தான் பேசி முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் பேக் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா அவள் எங்கம்மா? தெரியலடா, உள்ளே போயிட்டாடா, ரூமுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓ சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மேலே போயிருந்துருப்பார். ஸோ மேலே போயிட்டு வயான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. பார்த்தா ஆளை காணோம். எங்கே போனா அவள் அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ண போகும்போது டேபிளில் ஏதோ ரோசஸ் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டுட்டு இப்போ ஒழுங்காக பார்க்குறாரு. பார்த்தா ஷாக்கிங் சர்ப்ரைஸ், அந்த மனுஷனுக்கு ரெட் ரோஸு. ஏன்னா நீங்கள் நோ சொல்லும் போது கூட இதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்திருப்பீங்க, நான் ரெட் ரோஸ் இதனால தான் நான் உனக்கு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வச்சதும் அந்த மனுஷனுக்கு லைக் டியர்ஸ் அப்படியே ரன்னப் ஆகுற மாதிரி இருக்குது. அவர் டக்குன்னு அந்த டேக்ல உள்ளதை படிக்கிறாரு. ரெட் ரோஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ். ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்கக்.
My love is pure. I love you deeply and passionately. என்னோட லவ் காலம் மாற மாற என்னோட லவ் உண்மையானதாக மாறிடுச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது ஜங்குக். உங்களை பிடிச்ச அளவுக்கு இது வரைக்கும் என்னை யாருமே பிடிச்சதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு தடவை கூட என்னை குத்தி காமிச்சோ இல்லை என்னோட பேரண்ட்ஸை பற்றியோ தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. எனக்கு நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனோன்னு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணேன். சாரி, உங்களோட லவ்வை நான் அவமானப்படுத்திருக்கக்கூடாது. என்னை மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உங்கள் மேலே உள்ள காதல் அவ்வளோ கொட்டி கிடக்கு. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே அறியாமல் நான் ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த காதல் ஆழமானது. நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் பவுட் பண்ணுற விதம், நான் சொல்லாமே என்னை பற்றி புரிஞ்சுக்கிறது, என் மேலே காட்டுற அன்பு, காதல், அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே மறந்து உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜங்குக். எஸ், ஐ லவ் யூ ட்ரூலி, மேட்லி, டீப்லி. லவ் யூ அப்படின்னு அந்த டேக்கில் இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு அந்த டேக் ஃபுல்லாக படிச்சுட்டு வயான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கர்டன்லேருந்து பொறுமையாக அப்படியே தலையை மட்டும் அப்படியே பொறுமையாக வெளில எடுக்கிறீங்க. எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கம் வந்துடுச்சு. அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. டக்குன்னு அந்த கர்டனுக்குள்ளே வந்துட்டு லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச். அந்த கையில் ஆக்சுவலாக அவரோட டேக் இருக்குது. அப்படின்னு உங்களுக்கு முத்தம் தர்றாரு. நீங்களுமே பேஷனேட்டாக ஒரு அழகான முத்தம் தந்திருப்பீங்க. அவர் அப்படியே இது இப்போதைக்கு போதும், மற்றது எல்லாமே தேன் நிலவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே வெக்கம் வந்து அப்படியே நீங்கள் அவரோட ஷர்ட்டில் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே பரி பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அவரை வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸை காமிச்சிருப்பார். இது மாதிரி நான் டிக்கெட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக அப்படியே அங்கே கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட தேனிலவை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அங்கங்கே நிறையா ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பாட்ஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே கை கோத்துட்டு அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க போல். ஸோ நீங்கள் அப்படியே நிறைய பேர் அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும்ல சில பிளேஸ்லாம், இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க போல். இங்கே வந்து அங்கே ஏதோ இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. லைக் கசின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அப்போ தான் அவர் உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு, நீங்களும் அவரும் சேர்ந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்ருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதில் அந்த ஃபேமிலியில் வந்தவங்க அந்த கசின் 2 பேர் என்ன பண்ணியிருப்பார், அந்த பையன் அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவார். அங்கே என்ன தெரியுது, ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல, அங்கே பாரு பெட்டல்ஸ் எவ்வளோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. இவன் டக்குன்னு என்ன பண்ணிவிட்டான், கையில் வந்து தாலி கயிறு இருக்கும் போல் டபக்குன்னு கட்டிவிட்டான். அங்கே உள்ளவங்க எல்லாருமே செம ஷாக்கு. நிறைய பேர் கிளாப் தட்டுறாங்க. சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் தட்டுறாங்க. என்னடா கிளாப் தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே ஆணு இப்படியே வேடிக்கை பார்க்குது. இங்கே அந்த மனுஷன் 1 2 3ன்னு கட்டியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இது போடும்போதே இப்படி கீழே குனிஞ்சு பார்க்குது. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணியும் வந்திருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சா எனக்கும் அவனுக்குமா. ஏன்னா அந்த பொண்ணுக்குமே ஆசை, லவ் 2 பேருமே பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் சர்ப்ரைஸாக பொண்ணுக்கே தெரியாமல் இவன் தாலி கட்டியிருப்பான். அவங்க குடும்பத்துக்கே இது செம்ம ஷாக்காக இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. எங்கே ஜங்குக்கா பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு நான் சொல்கிறாரு. என்ன நம்ம லவ் மேரேஜை பார்த்து யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்ல, நானும் உனக்கு இப்படி தானே தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும்
ஆமாம் ஆமாம் அப்படி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேயே ஒரு நல்லா அழகாக வார்மான ஒரு ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீங்கள் ரிட்டன் பேக் ஊருக்கு வந்திருந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் ஒரு 1/2 hour கழித்து உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. ஏண்டி நான் சொன்னேன் தான் சொன்னேன், வரவே கூடாது நான் சொன்னேன், உன் புருஷனோட நீ வரலான்னு நான் தாராளமாக சொன்னேனே, ஏன் நீ வர மாட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது நீங்கள் தானவா சொன்னீங்க வர வேணாங்கிற மாதிரி, அதான் வரல. ஓவராக பண்ணாத. மாப்பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி அவள் என்ன தான் என் கூட ஹாப்பியாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்ருக்கு, நீங்கள் பேசாமல் பழகாமல் இருக்கிறதால தயவு செஞ்சு எனக்கு பழைய வயன் வேணும் அப்படின்னு அவர் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணார். வா நம்ம வீட்டுக்கு, இனிமேல் நான் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, அது உன் வீடு தான், நீ தாராளமாக வரலாம், சரியா? நீங்கள் அப்படியே ஓடி போய் உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அம்மா தானே, அவங்களோட லவ் ரொம்ப நாளாக அவங்களுக்கு கிடைக்காமே இருந்திருக்கும். என்ன தான் கோவம் எதாக இருந்தாலும் நம்ம வீடு தேடி நம்ம அம்மா வந்திருக்காங்க, நம்ம கோவப்பட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு நான் கேட்போம். அப்படியே ஓடி போய் நீங்கள் அழுறீங்க, செம அழுக. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜங்கோவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்கீங்க. லைக் நம்ம கேட்கவே கிடையாது அவர்கிட்ட, அம்மாவை பார்க்கணும், அம்மா கிட்டே பேசணும், அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் நம்ம கேட்காததுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்கிறாரே. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கிடச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் கையோடு உங்களை அழைச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்கள் ஆனால் அம்மா நான் வந்தால் என் ஹஸ்பண்டோட தாம்மா வருவேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அவரோட வரேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி முதல்ல வீட்டுக்கு வர நான் முன்னாடியே போய் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்துருங்க சரியா? மாப்பிள்ளை வந்துருங்க மறக்காமல். கண்டிப்பாக அதை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. உங்களோட ஹாப்பினஸ்க்கு ஈடுனே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க இப்போது. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கும். இப்போ ஜங்குக்கா நீங்கள் 2 பேருமே உங்களோட அம்மாவோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவ்வளோ தடபுடலான சாப்பாடு, விருந்து, அது இதுன்னு. ஆனால் அம்மா கையிலேருந்து ஒரு ஊட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்க கண்ணிலேருந்து அப்படி டியோஸாக வருது. அவங்க அம்மா, எப்படி மாப்பிள்ள அப்படி இருந்த பையனை எப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மாற்றினது உங்களோட அன்பு தான். நான் என்ன பண்ணேன்? என் அன்பு மாற்றிருந்துருக்கணும்னா அவள் சின்ன வயசுலேயே மாறி இருந்திருக்கணும். இப்போ தானே மாறி இருக்கா, அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் தானே மாப்பிள்ள? இல்லை, உங்களோட பிரிவு தான் அவளை மாற்றிருக்கு, நான் ஏதோ புதுசாக மாற்றலை. இன்ஃபேக்ட் நான் அவகிட்ட பழகும் போது கூட ரொம்ப ராங்கி மாரி தான் இருந்தா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க, நான் ராங்கியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பின்ன இல்லையா அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி எங்கேயோ பவுட் பண்ணிட்டு வைக்கிறீங்க. நீ எப்படி இருந்தாலும் சரி வாயன், ஐ ஆல்வேஸ் லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்த வயனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த இடத்துல கிளம்பியிருப்பாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே, சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. அவரும் என்னன்னு போய் பார்க்குறாரு. அவர் ரிசல்ட் வந்துடுறீ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு போய் நிற்கிறீங்க. நிறைய பேர் சர்ச் பண்ணுறதாலேயோ என்னமோ ஒழுங்காக டவர் கிடைக்கல, அது சுற்றிக்கிட்டே இருக்குது. சார் ரிசல்ட் வந்து நானே சொல்கிறேன், எப்படி நீங்கள் வாயை மூடிட்டாவது இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா என்னோடய ரிசல்ட் வந்ததுக்கப்புறமாவது என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இப்போ எப்படி என்னால் நிம்மதியாக இருக்கிறது? இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இருங்க நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் அப்பா வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அப்பா எப்போம்மா வந்த? வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை அப்படியே தூக்கிட்டு லைக் பொண்ணை வந்து ஹக் பண்ணுற மாதிரி வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஓடி போய் உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அப்பா, என் தங்கத்தை பார்த்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட தலையை அப்படியே பொறுமையாக கோதி விடுறாரு உங்கள் அப்பா. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட ப்ரெசன்ஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க போல். ஸோ உங்கள் அப்பாவை நல்லா ஒரு வாமான ஒரு அப்படியே ஒரு இறுக்கமான ஒரு அணைப்பை கொடுத்துட்டு டக்குன்னு இவர்,
ஏய் வந்துருச்சுரி ரிசல்ட்டு. வந்துருச்சா? அவர் எத்தனையில் புட்டுக்குச்சோ தெரிலையே அப்படிங்கிற. அப்பா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. மனுஷன் வாயே திறக்கல. என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டக்குன்னு அவரோட மொபைலை வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரே ஒரு அரியர் தான், மற்ற எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க. அவர் ஆச்சரியப்படுறோம். ஒரு அரியரா? இப்போ திருப்பி நான் படிக்கணுமா? ஏய் 15 பேப்பரில் 14 பேப்பர் நீ வந்து கிளியர் பண்ணிட்டடி. அது எவ்வளோ பெரிய விஷயம். நீ எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 அரியர் வச்சிருக்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரே அரியர் தான், அதை கிளியர் பண்ணிடலாம். போடா, அடுத்த செமஸ்டர் வர அந்த காலேஜுக்கு வரணுமோ ஐயோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் சிரிச்சிட்டு, அன்றைக்கி ஒரு நாளாவது வாங்கி என் ஸ்டூடெண்ட்டா ஐயா ஆசை தான் எனக்குப்பா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நாட்கள் மெல்லமாக நகருது. இங்கே அந்த மனுஷன் உங்களை நல்லாவே பாசமாக பார்த்துக்கிறாரு. உங்களுக்கும் அவருக்கும் நிறையா சண்டைகள் வரும் தான். ஆனாலும் எல்லா சண்டையும் நைட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சமாதானப்படுத்தியே தான் தூங்குறதே. இப்போது கொஞ்ச நாள் இதேமாரியே ஆயிருந்திருக்கும். ஒரு வழியாக அந்த கடைசியாக ஒரு அரியர் பேப்பர் இருக்கும்ல, அதை எழுதுறதுக்காக உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு போல் உங்கள் காலேஜுக்கு போய். ஸோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, உங்கள் கிளாஸ்லேயே ஒரு 4-5 டிக்கெட் அவுட் ஆகியிருந்திருக்கும். அதுங்களுமே உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்குங்களா. ஸோ இப்போ ஒரு வழியாக நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ எழுதிட்டே இருக்கீங்க. வயதில் பாப்பா டபக்குன்னு உதைக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே கையை வந்து ஒரு சைடில் இடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த எக்ஸாம்ஸை எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் ஜங்குக்கா முடிச்சிட்டியா? எனக்கு எப்படி இருக்குது? தலை சுற்று தான் என்ன? ஆல்ரைட் தானே? வா, நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கிறேன். இல்லை நான் போய்க்கிறேன். என்ன பேசுகிறேன் நீನು? முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை பொறுமையாக அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் நல்லா எப்படி சொல்கிறதுனா லைக் 7வது மந்த்து போல். ஸோ அதனாலே கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அவர் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வழியாக உங்களை வீட்டில் விடுறாரு. நீங்கள் அவரை அப்படியே இந்த வாசல்கிட்ட நின்றுட்டு போகணுமா அப்படிங்கிறீங்க. எனக்கு இன்னும் வேலை இருக்குடி, உன்னை என்னால் அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருப்பு கட்டிட்டு வச்சுட்ருக்க முடியாது. சரி பாய்டி ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கொடுக்குறாரு. எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உதட்டில் கை வைக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். ஓகே பாய் 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 அப்படிங்கிறாரு. வரும்போது எனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே போகிற ஜங்குக்காவே அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறீங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. அப்படியே டக்குன்னு அந்த மனுஷன் யூட்டர்னை போட்டுட்டு அப்படியே பொறுமையாக இங்கே வந்துட்டு லவ் யூ டூ பாய், முதல்ல நீ உள்ளே போ அப்படிங்கிறாரு. நீ முதல்ல போ, நீ போடிமா அப்படிங்கிறாரு. ஸோ பொறுமையாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த மனுஷன் பார்த்துட்டு அப்பாடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அப்படியே ஸ்மைலு. இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசலில் அப்படியே கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறீங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே நினச்சிட்டு போகிறீங்க. இப்போ ஒரு வழியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்குமே போயிருந்துருப்பார். அவரோட கேபினில் ரெட் கலர் ரோஸு, அது கண்டிப்பாக யார் வச்சுருப்பா? நீங்கள் தானே. அதே மாதிரி டேகு ஏதோ எழுதி வச்சுருக்கீங்க. அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு ஜங்குக்கா. ஸோ உங்ககிட்ட அந்த ரெட் ரோஸோடு சேர்த்து அழகாக ஃபேஸை வந்து பவுட் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபி வச்சுட்டு அந்த ரோஸஸை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேஸில் அப்படியே ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. அந்த செல்ஃபி உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. வித் மை லவ் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லேயே இந்த வருஷம் போட்டார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதில் செம்ம க்யூட்டாக இருக்கார் ஜங்குக் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அதை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. லவ் யூ ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அந்த மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷனும் லவ் யூ டோடி அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி என்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்னியோ பாய் சரங்க அம்மி சோப்பில்லாக்கி. அடுத்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அன்னியோ நிக்கோ நிக்கோ நீ.